பரிசுத்த ஆவியானவர் தேவ ஜனங்களுக்கு மிக தெளிவாக சொல்லுகிற வேத வாக்கியத்தை நாம் சிந்திக்க வேண்டும். ஒரு சபை அல்லது ஒரு தேவ மனிதன் அல்லது ஒரு விசுவாச பிள்ளை எதிர்பார்ப்பு உடையவர்களாக இருக்கும். எப்படி இருக்கணும்? எதிர்பார்ப்பு. ஒரு துவக்க வசனத்தை சொல்லி அப்புறமா இன்னொரு கோணத்துல பயணிக்கலாம். எல்லாரும் எடுங்க. லூக்கா எழுதிய சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை அந்த அக்காவா தங்கச்சியாது எப்படியோ வாசிமா. 20ஆம் வசனம் வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரனிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெப ஆலயத்தில் உள்ள இந்த வார்த்தையை இனி நீங்க கவனிக்கணும். ஜெப ஆலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்தது. எல்லாரும் அந்த வார்த்தையை சொல்லுங்க. ஜெப ஆலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்தது. ஒரு முறை கூட சொல்லுங்க. ஜெப ஆலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்தது. அதிகாரம் சொல்லுங்க. யோவான் பார்க்காம சொல்லுங்க. லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஜெப ஆலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்துச்சு. ஒரு முறை கூட ரெஃபரன்ஸ் சொல்லுங்க. லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஜெப ஆலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமா இருந்துச்சு. பிரைஸ் தி லார்ட். என்னால முடிஞ்ச அளவிற்கு ஒரு வசனத்தை மனப்பாடம் பண்ணி இருக்கு. அவ்வளவுதான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு நாள் ஜெப ஆலயத்தில் ஒரு ஓய்வு நாளில் போகிறார். போன உடனே அவருடைய கையில் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் சுருள் கொடுக்கப்படுகிறது. அதை திறந்து ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் இருந்து ஒரு பகுதியை வாசித்து அதை மறுபடியும் சுருட்டி பணிவிடைக்காரனுடைய கையில் கொடுத்து விட்டு அமர்ந்தார். இப்போ எவ்வளவு பேர் இருந்தாங்கன்னு நமக்கு தெரியாது. எத்தனை பேர் இருந்தாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனா அவர் வாசித்து அமர்ந்த பின் எல்லாருடைய கண்களும் அவரை என்ன செய்கிறது? நோக்கி பார்க்கிற ஒரு எதிர்பார்ப்பு. இல்லை, அவர் ஏதாகிலும் பேச மாட்டாரா? எதிர்பார்ப்பு. என்னை கேட்கிற தேவ பிள்ளைகளுக்கு சொல்றேன். நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், ஆண்டவருடைய சித்தத்திற்கென்று தன்னை அர்ப்பணித்த பிள்ளைகள், தேவ சமூகத்திலும் சரி வாழ்க்கையின் எல்லைகளிலும் சரி இந்த குணம் ஒவ்வொருவருக்கும் தேவை என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஆலயத்தில் இயேசுவும் இருக்கிறார், மற்றவர்களும் இருக்கிறார், நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா எல்லாருடைய கண்களும் இயேசுவின் மேல் நோக்கம். ஒரு எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பை பற்றி புரிந்து கொண்ட இயேசு 21ஆம் வசனத்தின் முதல் பகுதியை வாசிங்க சகோதரி. அப்பொழுது அவர் அவர்களோட பேசத் தொடங்கி. விட்டுருங்க. எதிர்பார்ப்பு அவர்களுக்கு இருந்ததை இயேசு கண்டு பேச தொடங்கினார். அந்த எதிர்பார்ப்பு அவர்களிடத்தில் இல்லை என்றால் அந்த சத்தத்தை அவரிடத்தில் என்ன செய்ய முடியாது? கேட்க முடியாது. அப்ப சபை, தேவ பிள்ளைகளும் சரி, தேவ ஊழியர்களும் சரி, இந்த கடைசி காலங்களில் எதிர்பார்ப்பு உள்ளவர்களாய் இருக்கணும். அநேக சபைகளில் எதிர்பார்ப்பு இல்லாததுனாலதான் சபைகள் பெற்றுக்கொள்ளுதலில் பின்தங்கி காணப்படுகிறது. நான் மறுபடியும் சொல்றேன்.
நாங்க இந்த வாரத்தில் இது எனக்கு 4வது மேடை. கோயம்புத்தூர், அவினாசி, சென்னை, அமேன், காணிமடம். நாளைக்கு கேரளா பக்கத்து. ஒவ்வொரு மேடைகளுக்கும் நாங்கள் செல்லும் பொழுது சில சபைகளில் வித்தியாசங்களை பார்க்கிறோம். சிலர் எங்களை ஊழியத்திற்கு அழைத்து விட்டு ஏதோ கொத்த வேலைக்கு கொத்தனார கூப்பிட்ட மாதிரி அப்படி உட்கார்ந்திருப்பா. வரட்டும், பேசட்டும். அந்த மாதிரிப்பட்ட இடத்துல எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. நாங்க நோகாம நொங்கெடுத்துட்டு வந்துடுவோம். என் வைத்தவனுக்கே ஒரு எதிர்பார்ப்பு இல்லை என்றால், கூட்டத்தை ஒழுங்கு செய்தவர்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இல்லை என்றால் என்ன தலையில வண்டியா ஓடுது? போனோமா, வேக்காம நின்று பேசணுமா, ராத்திரி கோழி அரைச்சு தந்தா தின்னமா, வீட்டுக்கு போனோமா. ஆனா சில இடங்களில் மேடையில் ஏறினால் இறங்கவே முடியாது. நான் இதுவரைக்கும் 13.25 மணி நேரம் நிறுத்தாம பேசியிருக்கேன். 13.25 மணி நேரம். காலையில 11 மணிக்கு தொடங்கினத பகல் முழுவதும் இரவு விடிய காலம்தான் கூட்டம் முடிஞ்சிருக்கு. நிறுத்த முடியல. விடிய காலம் 5:10 வரைக்கும் பேசியிருக்கேன். 7:30 மணிக்கு எடுத்த மைக்க. ஏன்? பாயிண்ட் நிறைய இருக்கிறதுனாலயா? நிறுத்த முடியாததுனால. ஏன்? எதிர்பார்ப்பு. ஒரு முறை கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு ஊழியம் காலையில 5:10 நான் பிரசங்கம் முடிக்கும் பொழுது விடியகாலம் ராத்திரி 7:30 மணிக்கு ஆரம்பிச்சேன். அப்பவும் ஜனங்கள் எழும்பி போகல. எனக்கு காலெல்லாம் வலி ஆயிருச்சு. நான் போறோம்டா, அடுத்த வருஷம் பாப்போம்ட்டு வந்துட்டு. அந்த மாதிரிப்பட்ட இடத்துல கர்த்தரும் கூட பேசுறதுக்கு அவ்வளவு ஆர்வமா இருப்பார். நாங்க உணர்ந்து பேசுறேன். என்ன காரணம் தெரியுமா? அவர் பேச தொடங்குவார். அவர் பேச யாரிடத்தில்? யாருடைய கண்கள் அவர் மேல் நோக்கமாய் இருக்கிறதோ. அல்லேலூயா. இன்றைக்கு ராத்திரி இன்று மட்டும் சொல்லல, நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகள், நீங்கள் ஆண்டவரை சேவிக்கிற மக்களானால், இந்த மேடையில் ஏதொரு தெய்வ மனுஷன் எழும்பினாலும் உங்களுடைய கண்கள், உங்களுடைய இருதயம், உங்களுடைய மனம் எதிர்பார்ப்புடையதாக இருக்கணும். சிலர் சொல்லுவாங்க, பாஸ்டர் எங்க பாஸ்டருக்கெல்லாம் கிருபை இல்லைம்பா. கிருபையை உங்க போதகரை உருவாக்கணும். நீங்க உங்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்குமானால் அது சாவக்கோழி ஆனாலும் கர்த்தர் பயன்படுத்துவார். அதுக்கு மேல ஒரு வார்த்தையே கிடையாது. சபை எதிர்பார்ப்போடு இருக்குமானால், சபை எதிர்பார்ப்போடு ஜெபித்து வருமானால், சபை எதிர்பார்ப்போடு தேவ சமூகத்தில் இருக்குமானால், அவர்களுடைய தேவையை சந்திக்க வேண்டிய கடமை யாருக்கு இருக்கிறது? கர்த்தருக்கு இருக்கு. முன்னால கழுத நின்னாலும் கர்த்தர் பயன்படுத்துவார். அல்லேலூயா. ஒரு முறை ஒரு இடத்திலே வைத்து ஒரு சில சிநேகிதர்களை பார்த்தேன். அப்ப அவர் சொன்னார், பாஸ்டர் எங்க சபைக்காக நாங்கள் வருந்துகிறோம், நாங்க இப்ப அந்த சபைக்கு போறதில்லை அப்படின்னா. என்னடான்னே, உங்க ஆராதனையில ஒரு விடுதலையே இல்ல பாஸ்டர். ஆராதனையில ஒரு விடுதலையே இல்ல பாஸ்டர். அப்படியா? எதுல விடுதலை இல்ல? பாட்டுல விடுதலை இல்ல, ஆராதனையில விடுதலை இல்ல, குறைச்சு வச்சிருக்கோம். பிரசங்கத்துல விடுதலை இல்லை, அதனால நான் இப்ப போறதில்லைன்ட்டேன். அப்ப நான் சிரிச்சுக்கிட்டே கேட்டேன், ஏம்மா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போவியே, நீ எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணிட்டு போவா? அந்த எரும மாட்டு பயலுக்கு போல பதில் இல்லை. எப்படி? இந்த எரும மாட்டு பயலுக்கு சொல்றதுக்கு பதில் இல்லை. உங்களை சொல்லல, நீங்க ஒரு மாதிரி பாக்குதியா? பாஸ்டர் பாட்டு சரியா பாடல,
சரிய ஆராதனை இடத்துல சரியா பிரசங்கம் பண்ணலன்னு சொன்னால, நீங்க 10 பேர் சேர்ந்து முட்டி போட்டு இருந்தா கர்த்தர் அவனை சரியாக்கி இருப்பார்லடா. அந்த மனுஷன் எத்தனை குடும்பங்களுக்காக போராடி அந்த பலிபீடத்துல நிக்கிறான். நான் தான் கேட்டேன் அவன்கிட்ட, ஒரு ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போறான்ல, அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்காக உன் ஜெப பங்கு என்ன? நீ அந்த ஆராதனையில் எதற்காக ஜெபித்தாய்? அந்த ஆராதனையில் உன்னுடைய எதிர்பார்ப்பு என்ன? என் மனைவி உபவாச கூட்டத்து போவா, உன்னையெல்லாம் கொன்னு புதைக்கணும் இல்லைன்ட்டு வந்துட்டு. ஆமா, இப்படிப்பட்டவை சபையில இருக்கிறத விட அவையெல்லாம் புதைக்கப்படுகிறது நல்லது. ஏன் தெரியுமா? அந்த ஊழியத்தை குறித்த ஒரு எதிர்பார்ப்பு அவனுக்கு இல்லை. ஏன் நாங்க எல்லாம் பலிபீடத்துக்கு முன்னால வாரோம், நல்லா பிரசங்கம் பண்றோம், பாயிண்ட் எல்லாம் வருது. எங்க நான் மேல இருந்து விழுந்தேன்னு நினைச்சியா? இந்த குழந்தைகள் இத்தனை நாளாலும் கிடந்து வடிச்ச கண்ணீருக்கு நாங்க பயன்படுத்தப்படுறோம்டா. அத புரிஞ்சுக்கிடுங்க. இங்க என்ன நினைக்கிறீங்க? எங்களை என்ன நினைக்கிறீங்க? ஒவ்வொரு மேடையிலும் வரும் பொழுது நாங்கள் பலகீனமா தான் வருகிறோம். ஒவ்வொரு மேடைக்கு முன்னும் நாங்கள் வரும் பொழுது கேள்விகளோடும் தடுமாற்றத்தோடும் கண்ணீரோடும் நாங்க வந்து நிற்போம். ஆனா இப்ப நான் சீலண்ட சும்மா கேட்கிறேன், இதுல நடந்து உங்க பிள்ளைகள் ஜெபம் பண்ணி இருப்பாங்களா இல்லையா? அப்புறம் பாஸ்டர் என்ன மேல இருந்தா வந்தாரு, இந்த பிள்ளைகளுடைய கண்ணீர் எங்களை பயன்படுத்துதல். அதான் உண்மை. ஆண்டவர் எங்க மேல ஒரு நம்பிக்கை வச்சார், அது ஒரு புறம் இருக்கால். இந்த குழந்தைகள் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் இந்த இடத்துல வந்திருந்து அழுது அழுது, ஆண்டவரே பாஸ்டர் பயன்படுத்தும், ஜனங்களோடு பேசும், கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும், என் பிள்ளைகள் வந்து தேவ சமூகத்தில் அழுதிருப்பாங்க இல்ல. அப்ப அந்த பிள்ளைகளுடைய கண்ணீருக்கு யாரையா பதில் சொல்லுவா? என் பிள்ளை வடிச்ச கண்ணீருக்கு அவன் பதில் சொல்லுவான். பாரவனை மட்டும் நம்ம கை தட்டிட்டு பண்டத்தை தின்ன கொடுத்து அனுப்பிடுறதா? அப்ப இத்தனை வருஷம் நீங்க வடிச்ச கண்ணீர், நான் 100% சொல்லுதேன். போ, ஒவ்வொரு மேடைகளிலும் அநேகருடைய கண்ணீர் தான் எங்களை எல்லாம் பயன்படுத்து. நாங்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. என்ன இந்த கன்வென்ஷனுக்காக அழுது ஜெபித்த என் பிள்ளைகளுக்காக நன்றி சொல்ற மக்கள், தெய்வம் உங்களை ஆசீர்வதிப்பார். என்ன அதே மாதிரி நம்ம சபையில நடக்கிற ஒவ்வொரு ஆராதனைகளுக்காகவும் கண்ணீரோட ஜெபம் பண்ணணும். நீங்க கண்ணீரோட ஜெபம் பண்ணி எதிர்பார்ப்போட சபையில வருவீங்கன்னா அந்த பிள்ளைய தெய்வம் பயன்படுத்துவார். நம்ம சபை ஆசீர்வதிக்கப்படும், ஊழியம் வளரும். ஆமென். இந்த சபை மக்கள் மட்டும் இல்ல, நிறைய பேர் இருக்கிறீங்க. என்ன சும்மா போய் மண்டையை மட்டும் ஆட்டிக்கிட்டு வந்துடப்படாது சபைக்கு. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகிறதுக்கு முன்னால நம்ம தேவ சமூகத்துல உட்கார்ந்து ஜெபம் பண்ணணும். ஆமே. என்னுடைய ஒரு கணக்கு, ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போறதுக்கு முன்னால ஆராதனைக்கு வேண்டி 16 மணி நேரம் ஜெபம் பண்ணாம நான் போக மாட்டேன். அந்த வார ஆராதனைக்கு வேண்டி அவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணி இருக்கணும். ஒரு பாஸ்டர் ஆராதனைக்காக, அது என்னுடைய கர்த்தர் என்னை நடத்தின விதம். இதெல்லாம் நம்ம சொல்லப்படாது, சொல்லாத வழி இல்லை. தெய்வ சமூகத்தில் பரிசுத்த ஆராதனைக்கு வேண்டி வருகிற தெய்வ பிள்ளை காலையில் எழும்பி வயிறு நிறைய கலங்கந்துண்டும் தின்னுட்டு வந்திருந்தான். அவன் சொல்லுவான், என்ன பிரசங்கம் பண்ணுதார், நீ இருக்கிற இடத்துல இதே கூடுதல் அப்படின்னு சொல்லுவார் ஆண்டவர். உங்களை இல்லப்பா, பொதுவா சொன்னேன். நீங்க ஒரு அல்லேலியா சொல்லுங்க. கொஞ்சம் சகோதரர்கள் பக்கம் வீக்கா இருக்கு, மறுபடியும் சொல்லுங்க. வெரி குட், வெரி குட். அப்போ நம்முடைய எதிர்பார்ப்பு தான், நம்முடைய எதிர்பார்ப்பு தான். ஊழியர்களாகிய நமக்கும் ஒரு எதிர்பார்ப்பு. ஆமா, நவம்பர்ல நான் ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் வச்சிருக்கேன். நான் ஜெபத்தை ஆரம்பிச்சு 2 மாசம் ஆச்சு. ஆண்டவரே அந்த பாஸ்டர் பயன்படுத்தும். வரும்பொழுது அவன் ஜலதோஷத்தோட வந்துடப்படாதுப்பா,
வரும் பொழுது இடுப்பொலியோட வந்துடப்படாதுப்பா. வரும் பொழுது உறக்கத்தின் அசதியோட வந்துடப்படாதுப்பா. எப்படியாவது அவனை சரியா கொண்டு வாருங்க. ஏன் எதிர்பார்ப்புதே. இந்த 3 நாள் என் பிள்ளைகளுக்கு வசனம் கிடைச்சிடாதா? இன்னைக்கு வந்து உட்கார்ந்த உடனே பிள்ளை சொன்னார், இன்னைக்கு 8 பேரு ஞான ஸ்நானம் எடுத்தாங்கப்பா. கேட்கும் பொழுது எவ்வளவு சந்தோஷமா, பரலோகம் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்கோம். என்ன அல்லேலூயா. ஒரு பாவி மனம் திரும்பும் பொழுது பரலோகத்திலே மகிழ்ச்சி உண்டாகும் இல்லையா? அப்ப இந்த உலகத்தில் நமக்கு கிடைத்த பெரிய பாக்கியம் என்ன? பரலோகத்தை சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருக்க. சரியா? எதிர்பார்ப்பு. சொல்லுங்க, ஒரு முறை கூட சொல்லுங்க. எதிர்பார்ப்பு இல்லடா, எதிர்பார்ப்பு. உன கூட கேட்டு கேட்டு எனக்கு வரல. எதிர்பார்ப்பு. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் எதிர்பார்ப்புள்ளவர்களா இருக்கணும். பரிசுத்த வேதாகமத்தை மையப்படுத்தி ஒரு சபை அல்லது ஒரு தேவ பிள்ளை எவைகளில் எதிர்பார்ப்புள்ளவர்களாக இருப்பது நல்லது என்று பைபிள் சொல்லுதோ அதை விளக்கமாக புரியும்படி சிரித்த முகத்தோடு நம்ம பேசுவோம், கேட்போம். கர்த்தர் உதவி செய்வார். இன்னைக்கு காலையிலிருந்தே சர்ச்சுக்கு போய் ரொம்ப டயர்டா இருப்பீங்க, அப்படிதானே? சிலருக்கெல்லாம் அப்படியே உள்வாங்கும். பார்த்துக்க, அப்படின்னு பக்கத்துல யாருக்காவது உள்வாங்குதுன்னா லைட்டை தட்டி வெளிவாங்கி விட்டுருங்க. பாவம். ஏன்னா நேற்று மீட்டிங், காலையில மீட்டிங், பகல் முழுவதும் ஊழியம் செய்திருப்பாங்க. அதனால கொஞ்சம் டயர்டா தான் இருக்கும். அதனால வேற ஒன்னும் சொல்ல வேண்டாம். ஆனா சிலருக்கு அது வரும். அதான் சில ஆட்களுக்கு சர்ச்சுக்குள்ள வந்து பைபிளை திறந்து வாசிப்போமாக சொன்னோன்னே உள்வாங்கிடும். அப்புறம் எப்ப வெளிவாங்கும்? என்னாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். அப்பந்தான் வெளிவாங்கும். அது சிலருக்கு கிருபை, உங்களுக்கு அது இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதிகமா மீன் சாப்பிடுறவங்களுக்கு புத்தி தெளிவா இருக்கும்ன்றாங்க. நம்ம கடலோரத்துல இருக்கிறதுனால நான் அப்படி சொல்றேன். இல்ல பாயசம் வைக்கணும் போல இருக்கு. சரி விடு. அல்லேலூயா. சரி, சந்தோஷம். கைகளை உயர்த்தி வர அல்லேலூயா சொல்லு. இல்ல இப்படியெல்லாம் பண்றது பசிக்குதுல்ல. என்ன பிள்ளைகள் நீங்க அதை கொஞ்சம் மூடி வச்சு பண்ண நாங்க கொஞ்சம் டெம்டேஷன் வராம இருக்கு. படுவாய் போயிடுவேன். அல்லேலூயா. ஐயா, நம்ம பிள்ளைகள் எப்போது சிரித்த முகத்தோடு இருக்கு. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம மறைவிடத்துல ரொம்ப அழுகிறோம் பாரு, அதனால சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்குன்னு நடுரோட்ல போய் நின்று சிரிக்கப்பட. பஞ்சாயத்துக்காரங்க சேர்த்து பிறகு ஒரு மாதிரி வண்டி, பச்சை கலர் வண்டியில, அதுக்கு நாம் பொறுப்பு கிடையாது. ஒரு தேவ பிள்ளை எதிர்பார்ப்புடையவர்களா இருக்கணும். சொல்லுங்க இந்த வார்த்தைய சத்தமா சொல்லுங்க. இன்னும் சொல்லுங்க. பாஸ்டர்யா, உங்க எல்லாருக்கும் நான் சொல்றேன், ஊழியத்திலையும் அப்படித்தான் நல்ல எதிர்பார்ப்போடு இருக்கு. எனக்கு நான் 9ஆம் பரிதானமா படிச்சிருக்கேன். சும்மா சாதாரணமா கூலி வேலை செய்திருந்தானே. ஆனா ஊழியத்துக்கு வந்த பிறகு இந்த கன்வென்ஷன் எல்லாம் பிரசங்கம் பண்ணணும்னு ஒரு ஆசைதான்ப்பா. அப்ப ஆனா தமிழ் பைபிள் இப்போ தப்பு இல்லாம படிக்க வராரு. அப்ப நானும் ஜோம் பண்ணுவேன். எனக்கு அதை தவிர வேற ஒண்ணும் தெரியாது. அது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்ச ஒன்று. இன்னைக்கும் அப்படித்தான். ஆண்டவருடைய கிருபை, வேற ஒண்ணும் சொல்ல இல்லை. அப்ப இந்த தெருவில் போயிட்டு இருக்கும் பொழுது பாஸ்டர் செல்வன் அவரெல்லாம் என் பைபிள் காலேஜ் மேட், என் சிநேகிதன் பாஸ்டர் ஜான் வில்லியும், எங்களாம் நண்பர்கள். நாங்க பல வருஷ நண்பர்கள். அப்போ இந்த ரோட்ல வால் போஸ்ட் இருக்கும். அப்ப முன்னாடி எல்லாம் இந்த வால் போஸ்ட்ல பேர் பரிசைங்கலாம் ரொம்ப என்ன சொல்லுதுன்னே, அது சந்தோஷமான காரியம். இப்பதான் செத்தாலும் பெத்தாலும் அடிக்கானுவலே. அப்ப அப்படி கிடையாது. அன்னைக்கு பெரிய பெரிய பாஸ்டர்ஸ் வரும்போதுதான் வால் போஸ்ட் வரும். அப்ப நான் என்ன பண்ணுவேன், வண்டியில போகும் பொழுது ரோட்ல இறங்கி நல்ல வால் போஸ்ட பார்த்தோம்னா பைய நடந்து போய் செவிரில கை வச்சு, ஏசப்பா நான் சாகிறதுக்கு முன்ன இத மாதிரி ஒரு தடவையாவது வால் போஸ்ட்ல என் பேர் வரணும், எனக்கு உதவி செய்யுங்க,
நான் சாகிறதுக்கு முன்னால இந்த பாக்கியத்தை தரேன். எத்தனையோ நாட்கள் சோத்து மேல கை வச்சு அழுதுருக்கேன். உண்மையிலக்கா இன்னைக்கு எங்க பார்த்தாலும் இந்தியாவில் மட்டும் இல்ல வெளிநாட்டிலையும் கிடக்கு. இப்ப அது மேட்ரு கிடையாது. ஆனா அன்னைக்கு அது ஒரு பெரிய விஷயம். அந்த கண்ணீர் தான் நான் யோசிச்சு பார்ப்பேன். சிலர்லாம் பிரசங்கம் பண்றத பார்த்தா நான் என் பிரசங்கம் ஒண்ணுமே கிடையாது. இந்த இடத்துல இருக்கிறவங்க எல்லாம் எவ்வளவு டீப்பா பேசுவாங்க. நான் வாயை பிளந்துட்டுலாம் பார்ப்பேன். சிலருக்கு பிரசங்க இவ்வளவு விஷயம் இருக்காங்களே, அப்படியெல்லாம் எனக்கு பேச வராது. என்னவாப்பா என்ன திருப்பி திருப்பி கூப்பிடுதான்னு இப்பவும் சொன்ன. போன வருஷம் வந்தோம்ல, யாரையாவது கூப்பிட அடுத்த வருஷம் வாரேன். ஏன்னா இப்ப 2027 கொடுத்துட்டு இருக்கேன். இருப்பமானே தெரியல, இப்பமே தள்ளாடுது. நம்பிக்கை கிடையாதுதான். ஆனா அன்னைக்கு வடிச்ச கண்ணீர், அந்த எதிர்பார்ப்பு இன்னைக்கு கொண்டு நிறுத்தி இருக்கா இல்லையா? எத்தனையோ பேருடைய வாய் துருபிடிச்சு போய் கிடக்கு. நமக்கு ஓய்வில்லாம ஓடுதா இல்லையா? அதுதான் ஐயா வாழ்க்கையில எதிர்பார்ப்புள்ளவனாரு. எல்லாருடைய கண்களும் இயேசுவை நோக்கி கொண்டே இருந்த. அல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளை எவைகளில் எதிர்பார்ப்புள்ளவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாயிண்ட் நம்பர் 1, வாக்குத்தத்தங்களின் மேல் எதிர்பார்ப்புள்ளவர்களா இருக்கணும். எழுதுறீங்களா? யாராவது கையில ஏதாவது வச்சிருக்கீங்களா? எழுதுகோல் எழுதுறவங்க எழுதுங்க. வாக்குத்தத்தங்களின் மேல் எதிர்பார்ப்புள்ளவர்களாக இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எழுதிட்டீங்களா ஐயா? வாக்குத்தத்தங்களின் மேல் எதிர்பார்ப்புள்ளவர்களாக இருக்கணும். ஒவ்வொரு மனுஷனையும் தேவன் அழைக்கும் பொழுது 2 காரியங்கள் அழைப்பிற்கு பின் இருக்கும். ஒன்று திட்டம், நிபந்தனை, அல்லது வாக்குத்தத்தம், நிபந்தனை. ஆபிரகாமை குறித்து வேதாகமத்தில் படிக்கும் பொழுது எழுதக்கூடாது. நான் சொல்ல வேண்டியதை மட்டும் சொல்லு, எழுத வேண்டியதை சொல்லு. 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ஆபிரகாமை கர்த்தர் பார்த்து என்ன சொன்னார்? கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவே, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இந்த வசனத்தில் நிபந்தனையும் இருக்கிறது, வாக்குத்தத்தமும் இருக்கு. இந்த இடத்தில் இருக்கிற ஊழியர்கள் எல்லாம் அழைக்கப்பட்டுதானே ஊழியம் செய்யறாங்க. அப்ப எனக்கு ஒரு அழைப்பு இருக்கிறது என்று எனக்கு தெரியுமானால் ஒரு நிபந்தனையும் இருக்கும், எனக்கு ஒரு வாக்குத்தத்தமும் இருக்கும். சரி, நீங்க அழைக்கப்பட்டவர்களா இல்லையா? சில சொல்ல பாஸ்டர் அழைப்புனா பாஸ்டருக்கு மட்டும்தான் அப்படி சொல்லுவாங்க. இல்ல, சபையில் தெய்வத்தை ஆராதிக்கிற எல்லா பிள்ளைகளும் அழைக்கப்பட்டவர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. புரியுதானே? எங்களை பேசுவதற்கு அழைத்தார், உங்களை கேட்பதற்கு அழைத்தார். அதே உங்களை தேசத்தில் பேசுவதற்கும் அழைத்தார். அப்ப இந்த வசனத்தை கேட்கிற யாரையும் அழைப்பு இல்லாதபடி ஒருவரும் இல்லை, தெரிந்து கொள்ளுதல் இல்லாதபடி ஒருவரும் இல்லை. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ரோமர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல படிக்கும்போ அந்த சபையில் இருக்கிற எல்லாரும் அழைக்கப்பட்டவர்களாய் பவுல் சொல்றார். படிங்க. இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவனுமாகிய பவுல் ரோமாபுரியில் உள்ள தேவ பிரியரும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களும் ஆகிய அனைவருக்கும் எழுதுகிறதாவது, பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிற அனைவருக்கும் எழுதுவது. அப்ப பரிசுத்த ஜீவியம் செய்கிறதே அழைப்புனே, ஆராதிக்கிறது அழைப்பு, ஜபம் பண்றது அழைப்பு, ஊழியம் செய்கிறது அழைப்பு, சுவிசேஷம் சொல்றது அழைப்பு,
விசுவாச ஜீவியம் செய்கிறது அழைப்பு, ஆண்டவரை நம்புறது அழைப்பு. அழைப்பு இல்லாதபடி யாருமே இல்லை. அல்லேலூயா. அழைப்பு இல்லாதபடி, அப்ப அழைப்பு என்கிற ஒன்று இருக்குமானால் அழைப்புக்கு ஒரு நிபந்தனை இருக்கும். நீ உன் தேசத்தையும் இனத்தையும் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு, ஒரு நிபந்தனை. இரண்டாவது என்ன இருக்கும்? வாக்குத்தத்தம் இருக்கும். வாக்குத்தத்தம் என்ன? உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவே, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அல்லேலூயா. இது என்றைக்கு நிறைவேறும் என்று தெரியாது, ஆனா வார்த்தை இருக்கு. என்ன வார்த்தை? உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்ப. நீ எங்க இருந்தாலும் சரி, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நிபந்தனை, வாக்குத்தத்தம் இருக்கிறது. இப்போ ஒவ்வொரு நாளும் ஆபிரகாமுக்கு ஒரு எதிர்பார்ப்பு. அவர் சொன்ன வாக்குத்தத்தம் இன்றைக்கு நிறைவேறாதா? இல்லையா? ஒவ்வொரு நாளும் காலை பொழுது எழும்பும் பொழுது ஒரு எதிர்பார்ப்பு. எசப்பா, என்ன நீங்க அழைத்த பொழுது வாக்குத்தத்தங்களை சொல்லி அல்லவா அழைத்தீங்க. ஒருவேளை இன்னைக்கு காலையில், இன்னைக்கு ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி, 31ஆம் தேதி, இன்றைக்கு ராத்திரி அந்த வாக்குத்தத்தை இன்றைக்கு நிறைவேறாதா? நாளைக்கு காலையில 1ஆம் தேதி சூரிய உதயத்திற்கு முன்னே கண் விழித்து தெய்வ சமூகத்தில் இருக்கும்போ ஒரு ஏக்கம். அப்பா, இவ்வளவு வாக்குத்தத்தங்களை எனக்கு சொன்னீங்க, அந்த வாக்குத்தத்தம் இன்னைக்கு நிறைவேறாதா? ஒரு எதிர்பார்ப்பு தானே. அல்லேலூயா. இப்ப வாக்குத்தத்தம் வார்த்தையா இருக்குள்ள, இது வாழ்க்கையா மாறணும். இந்த வார்த்தை வாழ்க்கையா மாறணும்னா இந்த வாக்குத்தத்தத்தை தினம்பிரதி என்ன செய்யணும்? எதிர்பார்த்து கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. சிலருக்கு மாசந்தோறும் வாரந்தோறும் வாக்குத்தத்தம் கிடைச்சதுனால இப்ப வாக்குத்தத்தத்துக்கு ஒரு மரியாதை இல்லாத போச்சு. அல்லேலூயா. ஆமா, ஆமே. தோத்திர விசாரக்காரனுக்கும் தலையில கை வச்சு, மகனே, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி கோடிட்ட இடத்தை நிரப்புக. அந்த வாக்குத்தத்தங்கள் கூடி போனதுனால இப்ப எது வாக்குத்தத்தத்தை ஆக்கும் காத்திருக்கணும்னு பலருக்கு ஒரு பிடியும் இல்லை. ஆனா இன்றைக்கு ராத்திரி சொல்லுகிறேன், ஆபிரகாம் சிலரை போல் அல்ல. இந்த மனுஷன் தன்னுடைய ஜீவிதத்தில் ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை மம்ரேன் சபபூமியில அவன் தன் வீட்டுக்கு முற்றத்தில் இருந்து எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு ஆகிலும் ஆண்டவர் எனக்கு சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறாதா? ஆமென். உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் சொன்ன ஏதாவது வாக்குத்தத்தங்கள் இருக்கா ஐயா? நிறைவேற வேண்டியது இருக்கா? ஆமான்னா ஒரு ஆமேன்னு சொல்லிருங்க. அப்ப ஒருவேளை இன்னைக்கு ராத்திரி அது செய்யப்படலாமே. இன்னைக்கு ராத்திரி, இன்று ராத்திரி செய்யப்படலாமே. இன்னைக்கு ராத்திரி இந்த வளாகத்தை விட்டு வெளியே போவதற்கு முன்னே அது நமது வாழ்க்கையில் நிறைவேறலாமே. அப்ப ரட்சிக்கப்பட்டு வாக்குத்தத்தத்தை சுதந்தரித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைக்கு ஒவ்வொரு நிமிஷமும் எதிர்பார்ப்புடையதாக இருக்கணும். எவ்ரி மினிட்ஸ். ஒருவேளை இப்போ இன்னைக்கு ராத்திரி நிறைய பிள்ளைகளுக்கு அது அப்படி நடப்பதாக இயேசுவின் நாமத்தில் எவ்ரி மினிட்ஸ் ஒரு எதிர்பார்ப்பு இன்னைக்கு நடந்துராதா? ஆமென். 2-3 வசனத்தை சொல்றேன், படிக்கிறீங்களா? எபிரேயருக்கு எழுதிய நிருபம் 10ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை எடுங்க.
எபிரேயருக்கு எழுதிய நிருபம் 10ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து, இந்த பகுதியை பாருங்க, நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறணும். என்னுடைய நான் மரிக்கும் பொழுது வாக்குத்தத்தம் பெற்றவனாய் மரிக்க கூடாது, வாக்குத்தத்தத்தை அனுபவித்தவனாய் மரிக்கணும். அல்லேலூயா. சொல்ல சரிதானே? எதை என் காதுகளில் விழுந்ததோ அது என் ஜீவியத்தில் அனுபவிக்கணும். இல்லையானால் கேட்டு பிரயோஜனம் இல்லையேப்பா. அபிரகாமனுடைய வாழ்க்கையில் இருந்து நான் கற்றுக்கொண்ட பாடம் அது. 2 வசனம் எடுங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 9, 10, 11. எபிரேயர் 11ஆம் அதிகாரம். என்ன நான் சரியாதான் சொன்னனும்? 11ஆம் அதிகாரம் 9, 10, 11. விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்திற்கு அவன் காத்திருந்தான். விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கர்ப்பம் தெரிக்க பலனடைந்து வயது சென்றவளாய் இருந்தும் பிள்ளை பெற்றால், ஆனபடியால் சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்திலுள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிறைந்த மணலை போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். 2 வயதானவர்களை கர்த்தர் அழைத்தார். 75 வயசுல 2 பேருக்கும் வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். இந்த ஐயாவுக்கு என்ன வாக்குத்தத்தம்? உன்னுடைய சந்ததியாருக்கு இந்த தேசத்தை தருவேன். அம்மாவுக்கு என்ன சொல்லிச்சு? உனக்கு கர்ப்ப பிறப்பு உண்டாகும். இவங்க 2 பேரும் காதில் கேட்டதை கண்காண சஞ்சரித்தார்கள். அப்படிதான் அவங்க 2 பேரும். ஆனா அவருக்கு என்ன சொன்ன? நீ அஸ்திபாரமிடாத தேசத்தை உனக்கு நான் தருவேன். இந்த அம்மாவுக்கு உன் கர்ப்ப பிறப்பு உனக்கு சுதந்திரவாளியா இருப்பான். இந்த 2 பேரும் வாக்குத்தத்தத்தை வாங்கினவர்கள் பெற்றுக் கொள்கிறது வரைக்கும் அதற்காக போராடி ஒவ்வொரு நாளும் எதிர்பார்ப்புடன் காத்திருந்தார். அனுபவிச்சாங்களா இல்லையா? ஏன்? அவர் பொய் சொல்லுகிற தேவன். அதரு சோதரம். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் ஏதாவது உங்களுக்கு சொல்லி இருந்தது உண்டானால் கண்டிப்பா நடக்கும். காரணம், நம்முடைய தெய்வம் பொய் சொல்லுகிற தெய்வம் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அப்ப தேவனுடைய பிள்ளைகள் வாக்குத்தத்தங்களுக்காக என்ன செய்யணும்? எதிர்பார்ப்புள்ளவர்களாக இருக்கணும். எதிர்பார்ப்புள்ளவர்கள், வாக்குத்தத்தங்களை குறித்த எதிர்பார்ப்பு. சரி, வாக்குத்தத்தங்களின் மேல் எதிர்பார்ப்புள்ளவர்களை எப்படி அடையாளம் காணலாம் தெரியுமா? அவங்க எப்பவுமே பாசிட்டிவா பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதான் அது கிடையாது. ஆனா இவன் வாக்குத்தத்தத்தை எதிர்பார்க்கிறவன் என்பதற்கு பேசிக்கா புரியுற மாதிரி சொல்றேன். அவன் எப்ப பேசினாலும் நெகட்டிவாவே பேச மாட்டான். ஏன்னா அவனுக்குள்ள இருக்கிற வாக்குத்தத்தம் உயிர் உள்ளது. அது அவனுக்குள்ள செயல்பட்டுக்கிட்டே இருக்கும். அது அவனை நெகட்டிவா திங்க் பண்ணவே வைக்காது. அது பாசிட்டிவா திங்க் பண்ணும். அது எப்ப? கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் ஆசீர்வதிப்பார், கர்த்தர் கைவிட மாட்டார், நம்ம நல்லா இருப்போம், சபை வளரும், தேசம் ரட்சிக்கப்படும், கர்த்தர் மேன்மைப்படுத்துவார், இந்த நிலைமை மாறும், இப்படி சொல்லுவான். ஏன்னா அவன் சும்மா இருந்தாலும் அவனுக்குள்ள இருக்கிற வாக்குத்தத்தம் அவனை சும்மா கிடக்காது. அல்லேலூயா.
இன்னைக்கு மத்தியானத்துல ஒருத்தங்க எனக்கிட்ட ஜோம் பண்ணாந்தான். பாஸ்டர் வயிற்றுக்குள்ள என்ன கிடந்து உருண்டுட்டே கிடக்கு. நான் சொன்ன உசுரோட மீன் தின்னியாப்ல இல்ல, ஒருவேளை நீந்தலாம்ல, உள்ள உருளுது பாஸ்டர். இது மாதிரிதான் வாக்குத்தத்தம் உள்ள உருண்டுகிட்டே வரும். ஒரு பிரசங்கத்தை கேட்டா உடனே உருளும், ஒரு பாட்டை கேட்டா கலங்காதே மகளின் உருளும் உடனே. ஏன்னா அந்த வாக்குத்தத்தம் என்ன நான் சொல்றேன், எலிசபெத் மரியாள் கர்ப்பவதி ஆனால் என்ற செய்தி எலிசபெத்தினுடைய காதில் விழுந்த உடனே வயிற்றுக்குள்ள இருந்த பிள்ளை ஆயிட்டு. எப்படி தெரியும்? கேட்டிருக்கு பாருக்காளதே. ஏன்? அது வாக்குத்தத்தம் உள்ள கிடக்கலம்மா, அது இருக்க விடாது. ஏமா நல்ல வாக்குத்தத்தத்திற்காக எதிர்பார்ப்புள்ள பிள்ளைகளை பிரசங்கத்துக்குள்ள நடத்துறது ரொம்ப ஈஸி, ஆராதனையில நடத்துறது ஈஸி. ஒரு பாட்டை பாடிவிட்டு அவனாவே உருண்டுகிடுவான். ஏன்? அவன் சும்மா இருந்தாலும் அவனுக்குள்ள இருக்கிற வசனம் சும்மா இருக்காது. அவன் சும்மா இருந்தாலும் அவனுக்குள்ள இருக்கிற வாக்குத்தத்தம் சும்மா இருக்காது. அவன் ஏன்னா அவன் செயல்படுவதற்கு ஆயத்தமா தானே இருப்பான். எப்பவுமே இந்த ஜெனரேட்டர் ஓட்ட மாதிரி குறு 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 குறுக்குன்ட்டு தானே இருக்கும். சில ஆட்கள் அப்படில்ல, இப்படி இருப்பான். அவனை ஞாயிற்றுக்கிழமை கொண்டு வந்து சூடாக்கி அடுப்புல ஸ்டவ் வச்சு அவனை புக்கு புக்கு புக்குன்னு சொல்லி அவனை சூடாக்கி வேக வச்சு கடைசியில கொண்டு வரதுக்கு முன்னால பாஸ்டருக்கு ஜீவன் பெயரும். அல்லேலூயா. பிறகு நமக்கு தோணும் இவையெல்லாம் நல்லாகிறத விட இப்படியே இருந்திருக்கலாம்னு தோணும். நீங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு ஆமீன் சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது ஒரு மனுஷன் வாக்குத்தத்தத்தின் மேல் எதிர்பார்ப்புடையவன் ஆனால் பிரயாசப்படுவதற்கு மறுக்கவே மாட்டான். ஆபிரகாம பாருங்க, இவ்வளவு போது இதுக்கு மேல நடக்க மாட்டேன்னு அவர் சொன்னாரா? எவ்வளவு தூரம் நடக்க முடியுமோ அந்த மனுஷன் நடந்தார். ஏன் தெரியுமா? வாக்குத்தத்தம் உள்ளவனுக்குள் சோர்வை பார்க்க முடியாது. அவன் பிரயாசப்பட்டுக்கிட்டே இருப்பான். ஏன்? அதுக்கு என்ன காரணம்? கர்த்தர் சொன்னா நடக்கும். யாரை கொண்டாகிலும் கர்த்தர் செய்வார். நம்ம செய்துகிட்டே இருக்கணும். அதுதான் வாக்குத்தத்தம் ஒரு மனிதனுக்குள் சரியாக செயல்படுகிறது. அவன் வாக்குத்தத்தம் உள்ளவனானால் அவன் என்ன செய்வான் தெரியுமா? ஒரு நிமிஷம் கூட வீணாக்க மாட்டான். ஒருவேளை இன்றைக்கு அது நிறைவேறும், இன்னைக்கு செய்ய வேண்டியதை நம்ம செய்துகிட்டே இருக்கணும். ஊழியர்களுக்கு சொல்றேன், ஜீவிதத்தில் வாக்குத்தத்தம் உண்டானால் ஒரு நிமிஷம் கூட வீணாக்கப்படாது. ஒரு நிமிஷம் கூட. அல்லேலூயா. அவன் பிரயாசப்பட்டுக்கிட்டே இருப்பான். காலையில பார்த்தா பிரயாசப்படுவான், மத்தியானம் பார்த்தா பிரயாசப்படுவான், இரவுல பார்த்தா பிரயாசப்படுவான். எப்ப ஜெபம், வேதம், தேவ சமூகம், உழைப்பு ஓடிக்கிட்டே இருப்பான். ஏன் தெரியுமா? அவனுடைய வாக்குத்தத்தம் அவனை சும்மா இருக்க விடாது, விடவே செய்யாது. அது நமக்கு அல்ல, இன்னும் நம்ம நிறைய சொல்ல வேண்டியது இருக்கிறதுனால் தேவனுடைய பிள்ளைகள் வாக்குத்தத்தங்களின் மேல் எதிர்பார்ப்புள்ளவர்களாய் இருக்கணும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்கா இந்ததாலே ஸ்தோத்திரம். எழுமி நின்னு. வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்கா இந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அரும் துணையே, ஆதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை
மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். பயப்படாதே, பல கருத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே, பல கருத்தாலே பாதுகாப்பே என்றதால் தீரம். பாசம் மேல் நீர் வைத்ததினா பறிக்க இயலா தேவரும் என்னை. பாசம் என் மேல் நீர் வைத்ததினா பறிக்க இயலா தேவரும் என்னை. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா. தாய்தன் செய்யை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். சொல்லுங்க. தாய்தன் செய்யை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். நீர் அறியா யாரும் நேரிடா என் தலை முடியும் எண்ணி நிற. நீர் என் தலை முடியும் எண்ணி நிற. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். அல்லேலூயா. நான் ரெண்டு கைகளை உயர்த்துங்க, ரெண்டு கைகளை உயர்த்துங்க. எல்லாருக்கும் நான் ஜெபம் பண்ண போறேன். அன்புள்ள தகப்பனே, இந்த வாக்குத்தத்தங்களை தனது வாழ்க்கையில் கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். வாக்குத்தத்தங்களை எதிர்பார்த்து வாழ, நிறைவேறுகிறது வரையிலும் சோர்ந்து போகாமல் வாக்குத்தத்தங்களை பற்றி கொண்டு வாழ, அறிக்கையிட்டு வாழ, சுவாசித்து வாழ இந்த பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கைகளை உயர்த்துவர். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு தைரியம் இருந்தா உங்க பக்கத்தில் இருக்கிற ரெண்டு பேருக்கு கை கொடுத்து நீங்க கேட்டதை உங்கள் கண்கள் காணும்னு சொல்லு. நீங்கள் கேட்டவைகளை உங்கள் கண்கள் காணும். உங்கள் கேட்டவைகளை கண்கள் காணும். ஆமென். சொல்லிட்டீங்களா? சொன்னவங்க மட்டும் உட்காருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் நல்லவர். இரண்டாவதாக, தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் நம்ம சொந்த இஷ்டம் செய்வதற்கு அல்ல நாம் அழைக்கப்பட்டது. நான் சொல்றது நீங்க நல்லா புரியும். சுய சித்தம் செய்ய வேண்டுமானால் இந்த வேதம் நம் கையில் வர வேண்டிய அவசியம் இல்லை. சுய சித்தம் செய்ய வேண்டுமானால் நம்மை போதித்து நடத்துவதற்கு ஆவியானவரை தந்தருள வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் என்றைக்கு தேவ சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுத்தோமோ அந்த நிமிடம் முதல் நம்முடைய சுய சித்தத்தை சிலுவையில் ஆணி அடித்து விட்டோம். அல்லேலூயா. புரியுதா? இன்னைக்கு 8 பேர் ஞானஸ்நானம் எடுத்தாங்க. இன்னைக்கு மாம்சம் ஆணி அடிக்கப்பட்டிருக்கிறது, சுயம் ஆணி அடிக்கப்பட்டிருக்கிறது. இன்று முதல் நான் சிறுகவும் நீர் பெருகவும் வேண்டும். என் சித்தம் அல்ல உம் சித்தம், என் விருப்பம் அல்ல உம் விருப்பம். அதுதான் உண்மையான ரட்சிப்பின் அனுபவம், உண்மையான ரட்சிப்பின். அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு சொல்றேன், நமக்கு சரியான ஆலோசனைகள் அவசியம். நமக்கு சரியான ஆலோசனைகள் அவசியம். நீங்க நல்லா கவனிக்கணும். ஆலோசனைகள் மிக 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 தேவை, மிக தேவை. சரியான ஆலோசனைகள் எந்த சபைகளுக்கு இல்லையோ, குடும்பங்களுக்கு இல்லையோ,
அந்த குடும்பங்கள் கண்டிப்பா சிதையும். நான் ஒண்ணு சொல்லவா, முன்காலங்களை விட இப்பொழுது குடும்பங்களில் பிரச்சனைகள் அதிகம். அதாவது நான் எனக்கு தவறுன்னா அப்படி இல்லை, நீங்க புரிஞ்சுக்கிடுங்க. சமீபத்துல ஒரு 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 குடும்பத்தை 17 பிள்ளைகளா வீட்டுல. எத்தனை பிள்ளைகள்? 17 குழந்தைகள் ஒரு தாய்க்கு. அந்த ஒரு தகப்பனாரும் வேலை செய்து 17 பிள்ளைகளையும் படிக்க வச்சிருக்காரு. நம்ம பார்த்தா ஒரு சண்டே கிளாஸ் நடத்திட்டு போயிருக்கலாம் போல. அவர் சொன்ன ஒரு வார்த்தை, 17 பிள்ளைகளும் தகப்பனுடைய வார்த்தைகளுக்கு ஒரு சொல் பிசகாது. இன்னைக்கு இருக்கிற இன்டர்நெட் இல்லை, இன்றைக்கு இருக்கிறதான மொபைல் இல்லை, இன்றைக்கு இருக்கிற எந்த வசதியும் இல்லை. ஆனா அவங்க வீட்டுல இன்னைக்கு இருக்கிற ஆகார செழிப்பும் இல்லை. ஆனா அவங்க குடும்பங்கள்ல பிரச்சனையும் இல்லை. அல்லேலூயா. ஆனா இதெல்லாம் இருந்தும் இன்றைக்கு கல்யாணம் ஆகி 2 மாசம் ஆகிறதுக்கு முன்னாடியே இவன் எனக்கு வேண்டாம்னு தோணுது பாஸ்டர், என்ன செய்வான்றான். அதற்கு என்ன காரணங்கள்னு சொல்ல தெரியல. ஆனா இன்றைக்கு ஆலோசனைக்காரர்கள் குறைவு. அதான் பிரச்சனை. முன்னாடி எல்லாம் பெற்றோர்களுடைய, அதுக்குன்னு சொல்லி பெற்றவர்களுடைய, இன்னைக்கு நிறைய பெற்றோர்களுக்கு தலையில புழுத்தாக்கம் இருக்கு. குடும்பங்கள் தொலையதுக்கு சில பெற்றோருடைய காரணம். மத்தியானத்துக்கு பிறகு ஒரு குடும்பத்துல பிரச்சனைக்கு காரணம் அந்த தாய். நான் ஜோம் பண்ணி விட்டுருக்கேன், பாக்கட்ட அவளை 57 வயசாச்சு. அவளை வயசை கேட்டுதான் விட்டேன். அவ இருக்கணுமா வேண்டாமா? இருந்த மரியாதை இருக்கணும், இல்லைன்னு செலவை போட்டு குடும்பங்கள் நாசமா போறது. வயது முதிர்ந்தவர்களுக்கு சொல்றேன், நம்ம எல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு அரண்கள். நம்முடைய பிள்ளைகள் சுகமாய் சமாதானமாய் வாழ வைப்பது நம்முடைய லட்சியம். ஆனா அது ஒரு புறம் இருந்தாலும் இன்னைக்கு சில ஆண் மக்கள், சில பெண் மக்களுக்கு திருமணம் தேடும் பொழுது மாமி மாமனார் இல்லாத வீடா பார்த்து தேடுறாங்க. சமீபத்துல பாஸ்டர், பேரண்ட்ஸ் இல்லாம இருந்தாலும் பரவாயில்ல, என்கிட்ட வந்து எப்படி பேரண்ட்ஸ் இல்லாம இருந்தாலும் பரவாயில்ல, அப்படியா அப்ப உங்களுக்கு பாத்துடலான்னு சொல்லி பேச தொடங்கினப்போ அவ வாயால வருது, என் பிள்ளை என் கூட ஒத்து போறதுக்கே கொஞ்சம், பெத்த பிள்ளை அம்மா அப்பாட்டையே ஒத்து போகல. அதனாலதான் அம்மா அப்பா எப்படி கேக்குறாங்க, பேரண்ட்ஸ் இல்லாத பையனா நம்ம இனி களிமண்ணில செய்யத்தான் செய்யாது. பேரண்ட்ஸ் இல்லாத பிள்ளைகள் கிடைக்குமா பாஸ்டர்? கிடைக்காது. என்ன செய்யணும்? ஆனா செய்யலாம். ஊதேதாரு ஒருவர் ஏதேன் தோட்டத்துல ஊதி இனி செத்தாலும் ஊத மாட்டேன்னு தீர்மானிச்சாச்சு. மனுஷனை உண்டாக்குனது நிமித்தம் எனக்கு எப்படி இருக்கு, மனஸ்தாபமா இருக்கு. ஒரு தடவை ஊதுனது போறோம்ல, இனி ஒரு வேளை ஊத மாட்டேன். ஒரு தடவை ஊதி அவருக்கு போதும். இனி அப்ப பேரண்ட்ஸ் இல்லாம, ஐயா ஆலோசகர்கள் இல்லை. அதாவது சபைகளிலையும் தலைவர்கள் இருக்காங்க, தகப்பன்மார் இல்லை. சபைகளில் தலைவர்களை தேடி போகப்படாது, தகப்பன்மார தேடி போகணும். தலைவர்கள் பிரியமானவர்களைன்னு கூப்பிட்டுட்டு போவாங்க, தகப்பன்மார் சாப்பிட்டியான்னு கேட்பான், ஜோமண்ணியான்னு கேட்பான், ஆராதனைக்கு ஏன் வரலன்னு கேட்பான், உபவாசம் பண்ணினியான்னு கேட்பான். அது அப்பன். வந்தாலும் தெரியாது, போனாலும் தெரியாது. பிரியமானவர்களை என்று போறான்னா தலைவன் கண்டிப்பா ஒரு நாள் அவன் உனக்கு தலைவலி ஆவான். தலைவன் தலைவலி ஆவான். தகப்பனோ தடம்புரளாமல் நடத்துவார். சில ஆட்களுக்கு பிரச்சனை என்ன, எங்க பாஸ்டர் சோமனியான்னு கேட்க
பாட்டு பாண்டியான்னு கேட்கார், வசனம் படிச்சியான்னு கேட்கார், உபாச கூட்டத்துக்கு ஏமரலைன்னு கேட்கார், சனிக்கிழமை ஏமரலைன்னு கேட்கிறார், திருவிருந்துக்கு ஏமரலைன்னு கேட்டு முட்டியில எல்லாம் விடுறார். அவருக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா? எல்லாம் அவர் தான். அல்லேலூயா. இப்ப யாருக்கும் பாஸ்டர் எங்களை யாருன்னே கேட்கப்படாது. எங்க பாட்டுக்கு வருவோம், எங்க பாட்டுக்கு போவோம். எங்க நரகத்துக்கு. அல்லேலூயா. ஏம்மா நீங்க சர்ச்சுக்கு போறவங்க எல்லாம் கை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சரி, உங்க பாஸ்டர் தலைவனா தகப்பனா? உண்மையாவா சொல்லுதியே? எங்க பாஸ்டர் நல்ல ஒரு தகப்பன்னு சொல்றவங்க தலைக்கு மேல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல். வெரி குட். அப்ப அடி கிடைக்குமே, அடி கிடைக்குமே, உட உட கிடைக்குதா? அப்பம் பயிரலாம், எப்படியும் கரை சேர்த்துருவாங்களது. என்ன அதுதான். அல்லேலூயா. அம்மையா, அதாவது தகப்பனுக்கு கரிசனை இருக்கும். அதாவது நான் ஒண்ணு சொல்றேன், ஒரு பிள்ளை போடுகிற கால் செருப்பை பார்த்து அவனுடைய தரம் நமக்கு தெரியும். ஒரு வீட்டினுடைய தரத்தை உணர பாத்ரூமை போய் பார்க்கணும். அந்த வீட்டினுடைய குவாலிட்டி நமக்கு தெரியும். நுனி நாக்கில் இங்கிலீஷ் பேசினாலும் பாத்ரூமை போய் பாரு, அவன் குவாலிட்டி கரெக்டா தெரியும். எலே இவன் தரேன்னு. ஒரு மனுஷனுடைய குவாலிட்டி அவனுடைய செருப்பை பார்த்தா தெரியும், அவனுடைய குவாலிட்டி. ஆமா முக்கியம். நீங்க நான் சாதாரணமா இதெல்லாம் சொல்லக்கூடாது, திறந்த வெளி. இப்ப நான் அதெல்லாம் கண்டுக்கிறதே இல்லை. என் பிள்ளைகளுக்கு என்ன சொன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில நிப்பானா அதை ஓப்பனா சொல்லிடுவேன். நான் சில நேரத்துல சர்ச்சில் ஆராதனையை தொடங்கி விட்டுட்டு சர்ச்சுக்கு வெளியில இப்படியே வருவேன், அப்படியே வந்து ஜோம் பண்ணுவேன். எதுக்கு ஜோம் பண்ணுவாங்கன்னா, ஜோம் பண்ணுவேன்னா செருப்பு ஸ்டாண்ட்ல போய் ஜோம் பண்ணுவேன். ஏன்னு கேளு. ஆமாம்மா, 100 ரூபா போடுற செருப்பும் இருக்கும், 1000 ரூபாய்க்குள்ள செருப்பும் இருக்கும். நான் ஜோம் பண்ணுவேன், ஏசப்பா என் பிள்ளைகள் நல்ல உயர்தரமான சப்பல் போட என் பிள்ளைகளை ஆசீர்வதி. நான் இதுக்கான ஜோம், என் பிள்ளைகளுக்கா நான் ஜோம் பண்றதுதான். ஒரு வாட்டி ஆராதனையை தொடங்கி விட்டு டக்குன்னு சர்ச்சை ஒரு சுத்தி வருவேன். வெளியில சுத்தி இருக்கும் தோத்திர செருப்பு, ஒரு எட்டு போய் ஜோம் பண்ணிடுவேன். எப்பா என் பிள்ளைகள் நல்ல செருப்பு போடணும். செருப்பு தரமாகுதுன்னா வாழ்க்கையின் எல்லா திசைகளும் தரம். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. சொல்ல புரியுதாம்மா? அதுதான் நம்முடைய பிள்ளைகளுடைய வளர்ச்சி ரொம்ப முக்கியம். தேவன் அவர்களை நமக்கு தந்த மேடையில மட்டும் எழும்பி நின்று பயங்கர உத்தியோகமா பேசிட்டு எல்லாம் போக முடியாதுடா. நல்ல அப்பனா இருந்தா பிள்ளை என்னுடைய வாழ்க்கையின் ஸ்தோத்திர சகல எல்கைகளுக்குள்ளே நம்ம கண்ணு இருக்கும். ஆமென். அதனாலதான் சிலர்லாம் என்கிட்ட சொல்லுவோம், பாஸ்டர் பாஸ்டர் கொஞ்சம் ஸ்டாண்டர்டா பேசணும். நடக்காதடை, என்ன கொண்டு கிடையாது. நம்ம ஸ்டாண்டர்ட் எல்லாம் இதுதான். ஆனா ஒண்ணு நான் சொல்லி கேட்டா நல்லா இருப்பேன். அல்லேலூயா. ஆமா, நான் ஆண்டவர்ட்ட தான் கேட்பேன், ஆண்டவரே வேற ஒரு பிரசங்க மாதிரி இல்லாததுனாலே என்ன உன் பிள்ளை கூப்பிட்டான் இல்லை, அந்த இடத்துல போய் காலு வச்சா அந்த ஊழியம் மாறுமே. அப்ப நான் என்ன செய்யணும்? என் பிள்ளைகளுக்கு வேண்டி ஒரு சொட்டு கண்ணீர் வடிச்சிட்டு போய், ஆண்டவர் வருகை தாமதிச்சு இன்னும் ஜீவனோட வச்சு அடுத்த வருஷம் வந்தா இதை எப்படி இதுவரை ஆக்கலாமா? நான் நேத்தையே சோதனம் பண்ண, இதையும் சேர்த்து இனி வேண்டாம், பிரச்சனை ஆகும், லைவ்ல போ, நான் பரவ. அல்லேலூயா. அவராதா ஊழியம் வளராதா? அத்து மக்களை தர மாட்டியலா? ஆமென். நமக்கு நல்ல ஆலோசகர்கள் வேணும். இப்ப பலருக்கும் கடிந்து கொள்வது பிடிக்காது. நாசமா போக்கு நாளாச்சுன்னு நினைச்சுக்கா. என்ன உபதேசிக்க தகப்பன்மார் வேணும், கடிந்து கொள்ள தகப்பன்மார் வேணும். அன்னாள் தன் பிள்ளையை பெற்றெடுத்து ஏலியின் கையில் கொண்டு ஒப்படைத்தாள். அன்னாளுக்கு ஏலிய பிள்ளைகளை பார்த்து நம்ம நாள ஏலியம் ஆரம்பத்தில் நிறைய பேருடைய பிரசங்கத்தை கேட்டு அந்த மனுஷனை சரியான ஒரு தலைவனா நான் பார்த்ததில்லை. ஆனா ஒரு நாள் தேவ சமூகத்துல ஓப்பனாவே சொல்றேன்,
ட்ரிவாண்ட்ரத்துல எங்கேயோ வெளியூர்ல ஊழியத்தை முடிச்சிட்டு ஏர்போர்ட்ல வந்து இறங்குறேன். இறங்கி அந்த அந்த பெல்ட்ல என் பேக் வர்றதுக்காக உட்கார்ந்து இருக்கேன். அது வந்து வர்றதுக்காக அதுல நிக்கிறேன். கால் வலி, கால் டயர்டா இருந்துச்சு, அப்படி உட்கார்ந்து இருந்தேன். டக்குன்னு ஆவியான ஒரு இடப்பட்டு ஏலிய குறிச்சு படி அப்படி. நான் வந்து 1.25 மணி நேரம் ஏர்போர்ட்ல இருந்து ஏலிய பத்தி படிச்சு பெருசங்க எடுத்துட்டு தான் ஏர்போர்ட்டை விட்டு வெளியே வந்தேன். அந்த மனுஷன் தாம் பிள்ளைகளை எப்படி நடத்தினா அது ரெண்டாவது. ஒரு தாய் அழுது அழுது பெற்றெடுத்த ஒரு பிள்ளைய கொண்டு அந்த ஏலிகிட்ட கொண்டு கொடுத்தான் பாரு. தாம் பிள்ளை அவன் எப்படி வளர்த்தனாலும் சரி, ஆனா சாமுவேல ஒரு தேவ மனுஷனா தான் வளர்த்தான். அல்லேலூயா. நான் சொல்றது சரிதான். என்ன ஏலியின் பிள்ளைகள் எப்படி இருந்தார்கள்? பேலியாளின் மக்களாக இருந்தார்கள். ஆனா அந்த தாய் அந்த தேவ மனுஷனிடத்துல கொண்டு, ஐயா இவனை தெய்வத்துக்குன்னு கேட்டேன், இவனை தெய்வத்துக்குன்னு நீங்க என்ன செய்யணும், வளர்க்கணும்னு சொல்லி கையில கொடுத்துட்டு போயிட்டா, தன் கூப்பிடும் தொலைவிலேயே அந்த மனுஷன் அந்த பிள்ளைய படுக்க வச்சிருந்தான். எப்ப கூப்பிட்டாலும் பிள்ளைக்கு கேட்கும், பிள்ளை எப்ப கூப்பிட்டாலும் தனக்கு கேட்கும். மரிக்கிறது வரைக்கும் ஏலி தன் வாய் சொல்லின் பக்கத்திலேயே சாமுவேல வச்சுட்டான். ஒரு தேவ மனுஷனா தான் வளர்த்தான். இன்றைக்கு பகல் ராத்திரியில எதிர்பார்ப்புள்ளவர்களாய் இருக்கணும். வர எதற்கு என்று சொல்லுகிறேன். தெய்வம் உங்களுக்கு ஒரு தேவ மனிதனை தந்திருந்தால், அல்லேலூயா, தெய்வம் நமக்கு ஒரு தெய்வ மக்களை தந்திருந்தால், உங்களுக்கு சொல்றேன், தெய்வத்துக்குன்னு வளர்க்கணும். உங்களுக்கு சொல்லுகிறேன், நம்முடைய பிதாக்களுக்கு வேண்டி ஜெபம் பண்ணணும். அவர்கள் உங்கள் பிள்ளைகளை தேவ கிருபையில் வளர்ப்பார்கள். கைகளை உயர்த்திவர் அல்லேலூயா சொல்லுங்க. சத்தம் அல்லேலூயா. ஆலோசனைக்காய் காத்திரு. தலைப்பு என்ன? செகண்ட் பாயிண்ட் என்ன? ஒரு வசனத்தை மட்டும் படிங்க. நேரம் ஆயிட்டு. மணி என்னாச்சுமா? 9:15 ஆச்சா? இனி 3/4 மணி நேரம் இருக்கு. நீங்க கவலைப்படாதீங்க, 10 மணி முடிக்கவே மாட்டேன். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் எடுங்க. 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் எடுங்க. இன்னைக்கு ராத்திரியில இருந்து உங்க வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும். தைரியமா சொல்லுங்க, எனக்கு வசனத்தின் மேல நம்பிக்கை உண்டு. 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் மக்களே படிங்க. நீ எனக்கு முன்னே கில்காலுக்கு இறங்கி போ. பாருங்க, சவுல் ராஜாவா என்ன செய்யறார்? அபிஷேகம் பண்ணப்படுது. சவுலுடைய ஆத்மீக தகப்பன் யாரு? சாமுவேல். தன் ஆத்மீக பிள்ளையை பார்த்து சொல்றார், நீ போ சொல்லிட்டு பேசுறார். படிமா. சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் நீ போய் சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலியையும் செலுத்தும்படி நான் உன்னிடத்தில் வருவேன். நான் உன்கிட்ட வருவேன். நான் உன்னிடத்தில் வந்து நீ செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிக்க மட்டும் நான் அறிவிக்க மட்டும் 7 நாள் காத்திரு என்றார். 7 நாள் என்னை எதிர்பார்த்து கொண்டிரு. அல்லேலூயா. ஆமென். இல்லையாப்பா? ஒரு அருமையான அப்பா. பரிசுத்தவான்களை குறித்து படிக்கும் போது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை நம்மளை உருவாக்குதா இல்லையா? இதெல்லாம் சரித்திரம் இல்லடா, நமக்கு இதெல்லாம் வாழ்க்கை. ஒரு ராஜாவுக்கு எவ்வளவு அத்தாரிட்டி, ஒரு ஆத்மீக தகப்பன். நம்முடைய தேசத்தை ஆளுகிறவர்களுக்கு நம்ம ஆத்மீக தகப்பனா இருக்கணும் சார். அப்ப இப்படி சொல்லலாம், வெயிட் பண்ணடா நான் வருவேன். யாருக்கு? ராஜாவுக்கு. அப்படி வரணும் அபிஷேகத்தில். தேசத்தை ஆளும் ராஜா எலிசாவை பார்த்து என் தகப்பனேன்னா, அந்த அளவிற்கு அவர்கள் வாழ்ந்தார்கள் தேவ கிருபையில். சும்மா 10க்கு கூட 11 வாழப்படாது. வாழ்ந்த நமக்கு நிகர் நம்ம மட்டும்தான். தேவ கிருபையில வாழணும்.
ராமேன் சொல்ல மக்கள். இன்னைக்கு ராத்திரி வானம் திறக்கப்படும். என் பிள்ளைகள் மேல அந்த அபிஷேகத்தை கர்த்தர் வைப்பார். சுவாசிக்கிறவர்கள் கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல் பார்க்கலாம். ஒரு கண அந்நிய பாஷையில கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். அநேக தேவ பிள்ளைகளை ஆவியானவர் இப்ப தொடுகிறத நான் பார்க்கிறேன். ஒரு கணம் பரிசுத்த ஆவியானவருக்கு உங்களை பூரணமா ஒப்பு கொடுங்க. சில தேவ பிள்ளைகளின் மேல விசேஷித்த ஆலோசனைகள் Jesus, ribaba rabakatura, ribiribida turaka, udiribidina mausia tarabakaturia, rikatara balabakaturibi antarabakaturia, riman handa abaribikarabatura balabara. Jesus, rimana handa aribikarabalaba. Hallelujah, hallelujah. Adar sotram not. Amen. சொல்ற நீ போய் எதிர்பார்த்து கொண்டிரு. சமாதான பலியை செலுத்தவும் சர்வாங்க தகன பலியை செலுத்தவும் இனி நீ செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிப்பதற்கும் நான் வருவேன். நான் வருகிறது வரை காத்திரு. அல்லேலூயா. என்ன அப்ப தெய்வ மக்கள் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து தெய்வாலோசனை வருகிறது வரை நம்ம என்ன செய்யணும்? காத்திருக்க பழகணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலருக்கு ஒரு நரம்பு கிடையாது, எப்போ அவசரம். கொஞ்சம் நிதானப்படுதே, கொஞ்சம் தேவ சமூகத்தில் வச்சு ஜோம் பண்ணு, ஊழியக்கார்ட்ட சொல்லி தேவனுடைய சத்தத்திற்கும் தெய்வாலோசனைக்கும் கீழ்ப்படிஞ்சு காரியம் அழகா செய்யலான்னு பார்த்தா ஒரு பொறுமை கிடையாது. ஆமே. அது இன்னைக்கு மட்டும் இல்ல, ஏதேன் தோட்டத்திலே இல்ல. அதாவது பாம்பு வந்து சொல்லுது, நீங்க தெய்வம் அவர்களை மனிதர்களாய் படைத்தார் இல்லையா? இப்ப பாம்பு வந்து சொல்லுது, நீங்க யாராய் மாறலாம்? தேவர்களாய் மாறலாம். இந்த கிளவி ஆலோசனை கிடைச்சல, புருஷன் வாரது வரைக்கும் ஒண்ணு பொறுத்திருந்து அவர்கிட்ட ஒன்னு டிஸ்கஸ் பண்ணி ஒன்னு ஆலோசித்து செய்திருந்தா இவ்வளவு பாதிப்பு வராதா இருந்து. அல்லேலூயா. சர்ப்பத்தை பார்த்து கொஞ்சம் வெயிட் பண்ணு. வீட்டுக்காரர் வெளியே போயிருக்காரு, இன்னைக்கு ரேஷன் கொடுக்கிற நாள், இன்னைக்கு கரும்பு துண்டு கொடுப்பாங்க. அவர் ரேஷன் கடைக்கு போனாரு, கூட்டமா இருக்கும், வர்றதுக்கு 10 நிமிஷம் ஆயிரும். ஒன்னு அவர்கிட்ட என்ன செய்திடுது, கேட்டுக்கிடுதேன்னு கொஞ்சம் பொறுத்து இருந்தா இவ்வளவு பாதிப்பு வந்திருக்காது அப்படின்னு நினைக்க. சரிதானா? நீங்க சம்மதிச்சு என்ன கிளவி கோட்டை விட்டாலே. இப்போ ஆதாமு கிட்ட சப்ஜெக்ட் வந்த உடனே இப்ப இந்த மணி என்னாச்சு, சாயந்தரம் 4. அப்ப நமக்கு ஒரு காரியம் செய்வோம். நாளைக்கு காலையில ஒரு 10:30 மணி போல ஆறு வருவா. பகலின் குளிர்ச்சியான வேளையில் நம்மை படைத்து ஏதேன் தோட்டத்தில் கொண்டு அமர வைத்தவர் வருவார். அவர் வருகிறது வந்து அவர்கிட்ட ஒரு 8 கேட்டுருவோம். இந்த 2 பேரும் இப்படி யோசிச்சிருந்தா நமக்கு இந்த நிலைமை வந்திருக்காதா இருந்து. ஏன் சிஸ்டர்? அல்லேலூயா. ஆமா. இப்ப 70 வயசுலயே என்னை எடுமப்பா, என்னை எடுமப்பா, இப்ப எடுமப்பா. ஆண்டவர் சொல்லுதார், எடுக்கிறதுக்கு ரெடி. நீ ஞாயிற்றுக்கிழமை நல்லா இருக்க, திங்கக்கிழமை சரியா இல்லையே, உன்னை எடுத்து நீ நல்லா இருந்தா எடுத்து சொர்க்கத்துல கொண்டு வைக்கலாம், பாவியா இருந்தா பாதாளத்துல போடலாம். நீ 2 கட்டா நிலைமையில இல்ல இருக்க, உன்னை எடுக்க ரெடி. கழுதை எங்க கொண்டு வைக்கணும்னு தெரியாம இல்லையோ எடுக்காம இருக்கு. ஒரு 8 யோசிச்சிருந்தா, கொஞ்சம் நிதானப்பட்டு வீட்டுல ஒரு காரியத்தை கத்த நமக்கு ஒரு தேவ மனுஷனை தந்திருக்க, ஒன்னு அதுல போய் பாஸ்டையா, இப்படி நாங்க தேவ சமூகத்துல ஒரு காரியத்துக்கா காத்திருக்கோம், நானும் ஜெபிக்கிறேன், எனக்கா நீங்க ஜெபித்து தேவ சமூகத்தில் இந்த நல்ல ஆலோசனைகளை சொல்லுங்க என்று நம்முடைய ஆத்மீக தகப்பனிடத்தில் போய்
ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த வார்த்தையை சொல்லி அவர் அதை பதில் தருகிறது வரை உன்னை காத்திருந்தா நிறைய பிரச்சனைகளுக்கு நாம் என்ன செய்யலாம்? விலகலாம். அல்லேலூயா. உன் போதகர் தகப்பனாக இருந்தால் இதை செய். நான் சொல்ல சரிதானே? உன் போதகர் தகப்பனாக இருந்தால் செய். தலைவனாக இருந்தால் செய்யாதே, தகப்பனாக இருந்தால் மட்டும் செய். புரிஞ்சுன்னு சொல்றவங்களுக்கு கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாரும் சொல்லத்தக்கவர்கள் அல்ல. உன்னுடைய பரிசுத்த ஜீவிதத்தில் உன் தகப்பன் கரிசனை செலுத்தினால் செய். பரிசுத்தத்திற்கு நேராய் சபையை நடத்த பிரயாசப்படுகிற, பரலோகத்திற்கு நேராய் நம்மை நடத்துகிற, தேவ சித்தத்துக்கு நேராய் நம்மை நடத்துகிற ஒரு தகப்பன் நமக்கு இருக்குமானால் நீ சொல், தடையில்லை. ஒரு தகப்பனுக்கு மட்டும்தான் சரியான ஆலோசனை கொடுக்க முடியும். அல்லேலூயா. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சாமுவேலுக்கு தேவன் தன்னை எப்படி வெளிப்படுத்தினார்? வார்த்தையினாலே. வார்த்தையினாலே மரிக்கிறது வரைக்கும் சாமுவேலிடத்தில் சொல்லாமல் கர்த்தர் எதையுமே செய்யவும் இல்லை. ஆண்டவர் சாமுவேலுக்கு சொன்ன ஒரு வார்த்தையை விளப்பண்ணவும் இல்லை. இதுக்கு காரணம் யாரு? இதற்கு காரணம் யாரு? சாமுவேலுடைய இந்த அனுபவத்திற்கு காரணம் யாரு? தெய்வமா சாமுவேலா? ரெண்டு பேரும் இல்ல. ஏலி சத்தம் கேட்டப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினார், ஏன் சத்தம் இல்லை. பிள்ளை திருப்பி திருப்பி வாரான். அப்ப இது யாராதான் இருக்கணும்? யாராதான் இருக்கணும்? கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண சார். அடுத்தவன் சொல்லி கொடுக்கிறான், தம்பிமா நீ ஒண்ணு பண்ணு, ஆண்டவரே சொல்லும், நான் கேட்கிறேன்னு சொல்லு. சரியான ஆலோசனை. சாகிறது வரைக்கும் இந்த ஒத்த வார்த்தை தான் அவனை தீர்க்க தரிசியா வச்சிருந்துச்சு. இந்த சரியான ஆலோசனை இல்லனே, நான் சொல்ல சரிதானே? சரியான ஆலோசனை. சொல்லும் கர்த்தாவே, என்ன வேணாலும் சொல்லு, பிள்ளை கேட்கிறேன். இந்த வார்த்தை என்னைக்கு அவன் வாயில வந்துச்சோ சாகிறது வரைக்கும் சொல்லிட்டே தானே இருந்தார். சாகிறது வரைக்கும். இந்த குழந்தைக்கு தெரியுமா கூப்பிடுறது ஆண்டவர்னே தெரியல. இந்த பிள்ளைய சரியான ஒரு ஆலோசனைக்குள்ள அந்த மனுஷன் நடத்தினான் பாரு. அப்படி ஒரு தகப்பன் எனக்கு கிடைச்சான்னா எங்கேயோ பேரு சார். பாஸ்டரா இருந்தா பத்தாது, அல்ல அப்பனா இருக்கணும், இல்லைன்னா செத்தரணும், உசுரோட இருக்கப்படாது. இடத்தை காலி பண்ணி. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். நீங்களும் வாயை பிளந்துட்டு நடக்கப்படாது. நமக்கு தெய்வம் தந்த ஆத்மீக பிதாக்களுக்கு வேண்டி ஒரு சொட்டு கண்ணீர் வடிக்கணும். என்னப்பா, நீ ஒண்ணு ஜோம் பண்ணி பாரு, உன் தகப்பன தெய்வம் பயன்படுத்துகாரா இல்லையான்னு. அப்ப என்னட்ட கேளு. ஜஸ்டின் மோசஸ் பிரசங்கியார்னு எல்லாரும் சொல்லுவனும். என்ன பேச வச்சதே என் பிள்ளைகளாக்கும். ஆமா, இப்பவும் நம்ம மணி லைவ்ல பார்த்துட்டு தானே இருப்பாங்க. இப்பவும் ஒரு 10 போல எங்கேயாவது முட்டி போட்டு ஜோம் பண்ணிட்டு தான் இருக்கும். என் பிள்ளைகளுக்கு கண்ணீராக்கும், என்ன தேசங்களுக்கு ஆசீர்வாதமாக்கும். அப்ப இன்னைக்கு ராத்திரி உங்க போதகர்களை கர்த்தர் மேடையில் நிறுத்தணும்னா நம்ம தேவ சமூகத்தில் வடிக்கிற கண்ணீர், சரியான ஆலோசனை. என்னது? சத்தமா சொல்லுங்க. நான் வருகிறது வரை காத்திரு, நான் வந்து சொல்லுவேன் நீ என்ன செய்யணும்னு. ஆனா சவுலுக்கு பிரச்சனை அங்கதானே. லேட்டான உடனே அவன் கிளம்பிட்டான். ஆலோசனைக்கு காத்திருக்கிற இருதயம் இல்லாம போனதுனாலதான் உன் பதவியும் காப்பாற்ற முடியல, உன் குடும்பத்தையும் காப்பாற்ற முடியல,
உன் அரண்மனையை காப்பாற்ற முடியல, உன் அபிஷேகத்தை காப்பாற்ற முடியல, கடைசியில உன் உசிரையே காப்பாற்ற முடியலையா? காரணம் என்ன? சொன்னார்ல, கொஞ்சம் பொறுடா, நான் வருவேன், நான் வந்து நீ என்ன செய்யணும்னு நான் சொல்லுவேன், அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு, எதிர்பார்த்து கொண்டிரு என்ற ஒருத்தர் சொன்னார். நான் வருவேடா, வருதுகிறது வரைக்கும் காத்துரு. அல்லேலூயா. சொல்றார் சவுல் ஒரு ரீசன் சொன்னான் தெரியுமா? என்ன சொன்னார்? எல்லாரும் என்னை விட்டு போயிட்டாங்க, அதனாலதான் நான் பலிபீடத்துக்கு ஏறினேன். எல்லாரும் கூட இருந்ததுனாலயா தாவீது கோலியாத்தை கொண்டார்? எல்லாரும் போனாலும் கர்த்தர் கூட இல்லடா இருக்கணும். நம்முடைய வெற்றியும் தோல்வியும் நம்ம கூட எத்தனை பேர் இருக்கிறாங்க இல்லம்மா, நம்ம கூட யார் இருக்காங்கிறதா. தனியா இருக்கிறேன்னு வருத்தப்படாது, கர்த்தர் கூட இருந்தா தைரியமா இருக்கணும். கற்பாறையிலும் எதிர்காலம் உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தம் அல்லேலூயா. நம்ம வீடுகள் எல்லாம் நல்ல வாய் திறந்து கைத்தட்டி பாடி ஆராதிக்கிற சத்தம் கேட்கணும் நமக்கு. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறைவில்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறைவில்லையே, குறைவில்லையே, குறைவில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை, எல்லாரும் சொல்லுங்க, குறைவில்லையே, குறைவில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறைவில்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறைவில்லையே. சொல்லுங்க, நல்லா பாடுறீங்கல்ல? ஆமென். தேடுவோர்க்கு குறைவில்லையே. என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினார், என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினார் குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். ஒரு முறை கூட, என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினார், என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினார். அல்லேலூயா. குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். இப்ப சொல்லுங்க, குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். ஆத்துமாவை, ஆத்துமாவை தேற்றுகிறார், ஆவியை பொழிகின்றார். சொல்லுங்க, ஆத்துமாவை தேற்றுகிறார், ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடர். எத்தனை பேர் இந்த வார்த்தையை சொல்ல முடியும்? ஒருவரை கூட ஆத்துமாவை தேற்றுகிறார், ஆவியை பொழிகின்றார். ஆவியை பொழிகின்றார். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். என் தேவன், என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினார், என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினார் குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். இன்னும் சத்தமா குறைகளையே
சொல்லுங்க கூட, என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினார், என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினார் உரைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார், உரைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார், உரைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். கைகளை உயர்த்தி வர ஹல்லேலூயா. நல்ல தேவ ஆலோசனைக்கு வேண்டி என்ன செய்யணும்? காத்திருக்கணும். என்ன, நீங்க ஆலயத்திற்கு வரும் பொழுது ஆண்டவரே நீர் எனக்கு பதிலை தாரும், என் கூட பேசுங்க அப்படின்னு அழுது ஜெபம் பண்ணிட்டு வாங்க. கர்த்தர் உங்க போதகருடைய வாயில் பதிலை வைத்திருப்பார். அப்படிதானே? எந்த மனிதனையும் ஆண்டவர் பயன்படுத்த முடியும் உங்களுக்காக. அதாவது பிழையாமுக்காக பேசுவதற்கு ஒரு தீர்க்கதரிசி இல்லை. பிழையாம் உடனே பேசியாகணும். கர்த்தர் யாரை யூஸ் பண்ணார்? ஒரு கழுதைய. ஒருவேளை உங்க முன்னாடி நிக்கிற நாங்க எல்லாம் கழுதைய மாதிரி தான், பேச தெரியாத புழுக்கள். ஆனா உங்களுக்காக எங்களை பேச வைக்கிறார், பேச வைக்கிறார். நான் தான் இன்னைக்கு ராத்திரி சொல்றேன், ஆண்டவரே எங்க போதகரை பயன்படுத்தும், எனக்குரிய ஆலோசனை அந்த மனிதனுடைய வாயில் கர்த்தர் கொடுப்பீராக. ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் சபையில ஒரு மாற்றம் வரும், உங்க பிரசங்கத்துல ஒரு மாற்றம் வரும், உங்க ஆராதனைகளில ஒரு மாற்றம் வரும், உங்க ஊழியருடைய பிரசங்கத்துல வித்தியாசத்தை பாப்பீங்க. இயேசுவின் நாமத்தில் இந்த ஊழியங்களை ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் ஒரு 2 காரியம் சொல்லணும், அதை பட்பட்டுன்னு சொல்லிட்டு நான் ஜெபம் பண்றேன். என்ன, இன்னும் 10 நிமிஷத்துல முடிச்சாதான் நம்ம ஜெபத்துக்கு போக முடியும். பாருங்க, லூக்கா எழுதிய சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம், நேற்றை காலையில பேசினேன். அதனுடைய 49ஆம் வசனத்தை படிங்க. 24:49. என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். எதிர்பார்த்து கொண்டிருங்கள் என்றார். அல்லேலூயா. இயேசு சொன்னார், 3வது சபையினுடைய எதிர்பார்ப்பு தேவ கிருபைக்கான, தேவ அபிஷேகத்திற்கான எதிர்பார்ப்பு. நம்மள சொல்லலாம், பாஸ்டர் நான் 20 வருஷத்துக்கு முன்னால ரசிக்கப்பட்டேன் பாஸ்டர், 15 வருஷத்துக்கு முன்னால ரசிக்கப்பட்டேன் பாஸ்டர், 10 வருஷத்துக்கு முன்ன 8 மாசத்துக்கு முன்ன 8 வருஷத்துக்கு முன்ன அபிஷேகம் பெற்றேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா ஒண்ணு சொல்றேம்மா, அபிஷேகம் என்பது டெய்லி பெற்றுக்கொண்டே இருக்கும். அப்படி டெய்லி காலை தோறும் அவருடைய கிருபை எப்படி இருக்கு? நான் பாஸ்டர்ஸ்ட கேட்கேன், நம்ம ஒவ்வொரு மேடையில நிக்கும் பொழுது ஒவ்வொரு மேடை வித்தியாசமா தானமா இருக்கு, அப்படித்தானே? நம்ம சபை வித்தியாசமா இருக்கு, இன்னொரு மேடையில பேசும் பொழுது வித்தியாசமா தானே இருக்கு. உண்மையிலே சொல்லுதேயா, ஒவ்வொரு மேடையும் டிஃபரெண்டா இருக்கும். ஒவ்வொரு மேடைக்கு வேண்டிய அபிஷேகம் நமக்கு வேணும். ஒவ்வொரு வீடுகளிலும் பிரச்சனை புதுசு புதுசா இருக்கும். ஒவ்வொரு வீடுகளுக்கு வேண்டிய தேவ கிருபை நமக்கு வேணும். ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ண போறதுக்கு முன்னாடி அந்த வீட்டுல போய் ஊழியம் செய்வதற்கான கிருபை எனக்கு தாரு ஆண்டவரே, என் அபிஷேகம் பண்ணணும்னு கேட்கணும். டெய்லி ஆண்டவருடைய அபிஷேகத்துக்கா, புதிய கிருபைக்கா, புதிய பலனுக்கா பிள்ளைகள் காத்திருக்கணும். என்ன, வீட்டுல உட்கார்ந்து அந்நிய பாசையில நல்ல ஜெபம் பண்ணணும். நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிற நேரம், இன்னைக்கு ஆராதனைகள் எல்லாம் பெரிய வித்தியாசங்கள் ஆயிட்டு. ஒரு காலத்துல நாங்க காத்திருப்பு கூட்டம், இந்த சனிக்கிழமை ராத்திரி காத்திருப்பு கூட்டம் சாயந்தரம் 6 மணிக்கு ஆரம்பிச்சா 9 மணி வரைக்கும் ஆவியில நிரம்பி சபை அனலா இருக்கும்.
இன்னைக்கு 1/2 மணி நேரம் ஒரு சபையை ஆராதனை நடத்துறதுக்கு முன்னால நான் தம்பி தான் பார்த்தேன். நான் பாஸ்டர் தானே மன்னிக்கணும் தம்பின்னு சொல்லலாம் இல்லையா? தம்பி வந்தேன், அவர் பார்த்தேன், நல்லா பாடினார், நல்ல வெளியே கேட்ட ரொம்ப சந்தோஷமா இருந்து. பார்த்தா தம்பி ரொம்ப டயர்ட் ஆயிட்டார். வேத்து பாத்தியாடா அவனை வேத்து விறுவிறுத்துட்டார். ஒரு மணி நேரம் பாட்டு நடத்தி இருப்பாரா பாருங்க, என்ன டயர்ட் ஆயிருப்பார். கத்தர் சோத்திரம் சவுண்ட் வருது என்ன? அப்ப என்ன ஆயிட்டு அந்த 1 மணி நேரம் நடத்துறதுக்கு ஆவியில சரீரத்துல களைத்து பெயராக இல்ல. ஆனா அன்னைக்கு காத்திருப்பு கூட்டம் பல மணி நேரமா நடக்கும். அப்படிப்பட்ட காத்திருப்பு கூட்டங்கள் எல்லாம் இப்ப இல்ல. அந்நிய பாஷையில சபைகள் ஆராதிக்க வைக்கிறது ரொம்ப 1/2 மணி நேரம் ஆராதனையில 11 பாட்டு பாடுவான். ஒரு நாள் நான் வெளிநாட்டுக்கு போயிருந்தேன். ட்ரோல் எல்லாம் பண்ணியிருப்பாங்க, லைவ்ல தான் போகுது. இல்ல இது என்ன ஆவிக்குரிய சபையான்னு கேட்டுவிட்டேன். எனக்கு வந்து 25 நிமிஷம் ஆராதனை 7 பாட்டு. எனக்கு சங்கடமா போச்சு. அது அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபை ஆனதுனாலதான் பேசுறேன். நானும் அந்த ஸ்தாபனத்துல இருக்கிறதுனாலதான். அது ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. அந்த சபையில் ஆராதிக்க ஒரே பாட்டு தான், அதுவும் ஆவியில நிரம்பி பாடுனா பரவாயில்ல. அவர் டைப்பா இருந்துச்சு, எனக்கு சங்கடமா இருந்து. எனக்கு ஒரு ஆவிக்குரிய சபை மாதிரி தெரியல. ஏன்னா ஒருவன் வாயில அந்நிய பாஷையை காணும். ஒருவர் ஆவியில நிரம்பி ஆராதிச்சதை நான் பார்க்கல. ஆனா அப்போஸ்தலர்களை குறித்து பைபிள் சொல்லுது, அவர்கள் கூடி இருந்த இடம், அல்லேலூயா, அவர்கள் கூடி இருந்த இடம் அந்நிய பாஷையினால ஆவியில் ஆராதித்த பொழுது அஸ்திபாரங்கள் என்ன செய்தன. சரி, அஸ்திபாரமா அசையண்டாம், தூணையும் பிடுங்கண்டா, கொஞ்சம் சவுண்டாது கேட்கலாம் இல்லையா? கைகளை உயர்த்தி அல்லேலூயா. சபையில் ஆவியில நிரம்பி தெய்வத்தை ஆராதிக்கும். ஒவ்வொரு ஆவியானவர் மிக தெளிவாய் இயேசுவின் விரட்டி விடலாம். மக்களை ஒரு கல் எடுத்து லப்புன்னு வை. போயிட்டு ஸ்டாண்ட சொல்லி முடிச்சிருன்னு தான் நினைச்சேன். சரி, கை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எனக்குன்னு போய் இப்படி எல்லாம் வருது பாரு. என் வாய் ஏற்கனவே சும்மா இருக்காது. அப்ப அபிஷேகத்திற்காக நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? எதிர்பார்க்கணும். நான் ஊழியர்களுக்கு சொல்லுவேன், எவரி சர்வீஸ்லயும் அபிஷேக கூட்டம் நடத்த, எவரி சர்வீஸ்லயும் ஹீலிங் மினிஸ்ட்ரி நடத்தணும். எல்லா ஆராதனையிலையும் தேவ வார்த்தையை சொல்ல முற்படணும். இன்னைக்கு உங்க முன்னாடி இருக்கிறவன் இன்னொரு கூட்டத்துக்கு உங்க முன்னாடி வருவான்னு உனக்கு என்ன கேரண்டி? எவரி சர்வீஸ் ஒரு சின்ன 1/2 மணி நேர கூட்டமா இருந்தாலும் சரி, அந்த 1/2 மணி நேரத்தில் ஆண்டவரை அபிஷேகம் பெறாதவர்களை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவீராக. விடுதலைக்காய் ஜெபிக்கிற பிள்ளைகளை விடுதலை ஆக்குவீராக. ஏன்? ஆண்டவர் எப்ப தொடுவார்னு யாருக்கு தெரியும்? ஆமென். கர்த்தருடைய அபிஷேகம் சபை பெற்றுக்கொண்டே இருக்கணும். இன்னும் அல்லேலூயா. பரிசுத்த ஆவியை எதிர்பாருங்கள். ஆமென். சரி, இன்னொரு எதிர்பார்ப்பை மட்டும் சொல்றேன், கர்த்தர் உதவி செய்யட்டும். ஆண்டவர் நல்லவர். 1 தெசலோனிக்கேயர் 1 அதிகாரம் 10 வாக்கியம் சபைக்கு இருக்க வேண்டிய இன்னொரு எதிர்பார்ப்பு. 1 தெசலோனிக்கேயர் 1 அதிகாரம் 10 வாக்கியம், அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினவரும் இனிவரும் கோபாக்கினினின்று நம்மை நீங்களாக்கி இரட்சிக்கிறவருமாய் இருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. முதல்ல என்ன சொன்னோம்? எதை எதிர்பார்க்கணும்? வாக்குத்தத்தங்களை, வாக்குத்தத்த நிறைவேறுதலை எதிர்பார்க்கணும். 2, ஆலோசனை எதிர்பார்க்கணும். 3, அபிஷேகத்தையும் தேவ கிருபையை எதிர்பார்க்கணும். 4வதாய்
இயேசு வருகிறதை எதிர்பார்க்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு சபைகளில வருகையை குறிச்ச பிரசங்கமே, வருகையை குறிச்ச பிரசங்கமே இல்லை. உங்க பாஸ்டர் வருகையை குறிச்சு பிரசங்கம் பண்ணுவாரா? பண்ண மாட்டேன். சில அவனே மாசத்துக்கு ஒரு பிரசங்கம் வருகையை பத்தி இருக்கும். இனி இது போல கேட்ட மௌன உரிப்புதான். வருகையை குறிச்சு சபையில பிரசங்கம் பண்ணனாதான் சபை பக்தி விருத்தி அடையும், சபை பரத்துல வளரும், சபை சேவ கிருபையில வளரும். என்ன பரத்தை பத்தி பிரசங்கம் பண்ணனா அல்ல பரத்தில் வளருது, வருகையை குறிச்சு பிரசங்கம் பண்ணனா சபை கிருபையில வளரும். அல்லேலூயா. நீங்க பிரசங்கம் பண்ணி பாருங்க பாப்போம், உங்க சபை அசைதான்னு பாப்போம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. மக்களே, இந்த வேதத்தை நம்ம கையில தெய்வம் தந்ததற்கு மூல காரணமே இந்த ஒரு வார்த்தைக்கு வேண்டிய கண்ணீரோடு சொல்லுவேன். என்ன நம்பி இந்த பைபிளை தெய்வம் தந்ததற்கு ஒரே காரணம், என் பிரசங்கத்தை கேட்கிற பிள்ளைகளை சொர்க்கராஜ்யம் சேர்க்கணும். சரிதானாக்கா? அது ஒண்ணுதான். எத்தனை ஆயிரம் பிரசங்கம் பண்ணனாலும் என்னுடைய பிரசங்கம் தேவராஜ்யத்தை வெளிப்படுத்தவில்லை என்றால் பிரயோஜனம் இல்லை. ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாது. தெசலோனிக்கே சபையை குறித்து சொல்லுகிறார், பிள்ளைகளே நீங்கள் அவர் வருகிறதை என்ன செய்கிறீர்கள்? எதிர்பார்க்கிறீர்கள். அல்லேலூயா. டெய்லி ராத்திரி தூங்க போகும் ஜெபம் பண்ண வேண்டிய பிரதான பகுதி, இன்றைக்கு ராத்திரி நான் தூங்க போற நேரத்தில் நீர் வருவீரானால் என்னை எழுப்பீரணும் ஆண்டவரே. இந்த உலகத்துல எத்தனை வருஷம் வாழ்ந்தாலும் அந்த எக்கால சத்தம் காதுல கேட்காம போனா நப்புள போல நிர்பாக்கியவான் இந்த பூமியில் யாரும் இருக்க முடியாது. ஆயிரக்கணக்கான பிரசங்கம் பண்ணிட்டேன். ஆனா எனக்கு பிரதானமான ஒன்று, என்ன தெய்வம் ஊழியத்திற்கு அழைத்த பொழுது சொன்னார், நான் உனக்கு ஒரு காரியம் சொல்லுவேன், நான் உன்னை பயன்படுத்துவேன். ஆனா ஒரு நாளும் உன்னுடைய பிரசங்கம் ஜனங்களுக்குள்ள பண ஆசையோ உலக ஆசையோ கொண்டு வரப்படாது. நான் பிராமிஸ் பண்ணேன், பைபிளுக்கு மேல கை வச்சு, மரிக்கிறது வரைக்கும் அந்த தப்பை செய்ய மாட்டேன் ஆண்டவரே. மரிக்கிறது வரைக்கும் நான் அதை செய்ய மாட்டேன் ஆண்டவரே. என் பிரசங்கத்தை கேட்கிறவனுக்குள்ள ஒரு நாள் உலக ஆசையோ பண ஆசையோ நான் கொண்டு வர மாட்டேன். என்னால முடிஞ்ச அளவிற்கு உங்களை சிநேகிக்க வைப்பேன், உங்களுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிப்பேன் ஆண்டவரே. அதனாலதான் ஓய்வில்லாம ஓடுகிற தேவ கிருபை, பேசுவதற்கான கிருபையும் கத்துட்டார். அல்லேலூயா. நம்முடைய பிரதானமான எதிர்பார்ப்பு என்ன? சபையினுடைய பிரதானமான எதிர்பார்ப்பு அப்போஸ்தலர் நடபடிகள் 1:11 சொல்லுது. அன்னைக்கு பார்க்க தொடங்கினது, கலிலேயர் ஆகிய மனுஷரே ஏன் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக எல்லாரும் பார்த்து கொண்டிருக்க உங்கள் கண்களுக்கு முன்னால வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். அன்னையிலிருந்து சபை வானம் பார்க்க தொடங்குச்சு. எப்ப வருவீர் ஆண்டவரே? அல்லேலூயா. எல்லா சபைகளுடைய பார்வை இதுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். பரலோகத்து போகணும், பரலோகத்து எல்லாம் பரலோகத்து போகணும். இன்னைக்கு நான் பிரசங்கம் பண்ணதே அடுத்த வருஷம் 2-3 வருஷம் தொடர்ந்து வந்தாச்சு இல்லையா? என்னைக்கு நம்ம வந்தா சரியா? நாளையும் கூட பிள்ளை கூப்பிட்டாரு, நான் தான் வரமாட்டேன்.
இன்னொரு முறை வருவனான்னு எனக்கு தெரியாது. நம்ம ஓடிட்டே இருக்கோம். கர்த்தர் இன்னொரு முறை வருவதற்கு ஜீவனையும் சுகத்தையும் தந்தா நம்ம வருவோம். ஆனா ஒருவேளை இங்கு வருவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைப்பதற்கு முன் இயேசு வரவோ அல்லது என்னுடைய ஜீவனை அவர் எடுத்துக்கொண்டார் அல்லது நம்முடைய ஜீவனை ஆண்டவர் எடுத்துக்கொண்டார், நீங்க நேரமே போனா எங்களுக்கு வேண்டி காத்திருக்கணும். நாங்க நேரமே போனா உங்களுக்கு வேண்டி காத்திருப்போம். நம்ம எல்லாரும் பரலோகத்துல பார்க்க தைரியம் உண்டுன்னு அவர் அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம எங்க பார்க்கணும்? பரலோகத்தில். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 1:7 கூட படிங்க போவோம். 1 கொரிந்தியர் 1:7. அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். நல்லா இருக்குல்ல? நீங்கள் வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். இயேசுப்பா வருவீர், ஆண்டவர் உதவி செய்வார். அல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, வருகையை எதிர்பாருங்க. சொல்லுங்க, வருகையை எதிர்பாருங்க. இயேசு சீக்கிரம் வருவார். இயேசு சீக்கிரம் வருவார். இயேசு சீக்கிரம் வருவார். உலகத்தில் எல்லா விருப்பங்களை விட பிரதானமான விருப்பம் எது? இயேசுவின். நம்ம அங்க போவோம், இயேசப்பாவை நம்ம என்ன செய்வோம் பாப்போம். நானும் அடிக்கடி சொல்லுவேன் ஆண்டவர்ட்ட. நிறைய ஊழியக்காரங்கள்லாம் சொல்லுவாங்க, நான் தரிசனத்திலேயே பார்த்தேன், சொப்பனத்துல பார்த்தேன் சொல்ல. நான் இது வரைக்கும் கண்ணு மூடி பார்த்தேன், ஒன்னும் தெரியலன்னு. கண்ணு மூடி பார்த்தா ஃபுல்லா இருட்டாத்தான் தெரியும், ஒண்ணு. அதனால எனக்கு ஒரு ஆசை, சரி இங்கதான் வச்சு பார்க்க வேணாம், அங்க நம்ம நேர்ல பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த உலகத்துல ஒரு பெரிய பாஸ்டரா இருந்து தேசம் அறிய ஒரு மனுஷனா வாழ்கிறதை விட பரலோகத்துல போய் அவரை பார்த்திரணும், அதை விட பெரிய பாக்கியம் ஒண்ணும் கிடையாது. அநேகர் வந்து உலகம் உலகம் உலகம்னு ஓடுதான். ஆனா ஆத்மீகங்கிறது வேற மகளே. என்னடா சொல்ற? எத்தனை ஆயிரம் விசுவாசிகள் இருந்தாலும், எத்தனை ஆயிரம் பேர் இருக்கிற சபை கட்டினாலும், எத்தனை நாடுகளுக்கு போனாலும், அப்பம் கூப்பிடாம போனா அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகிற மிருகத்திற்கு சமானமா பேர். இன்றைக்கு ராத்திரி வசனத்தை கேட்கிற எல்லாருக்கும் போகணும்னு தோணுதா? எங்க? நான் மணி 10வது வீட்டுக்கு வந்து நினைச்சேன். அல்லேலூயா. யாரும் இழந்துடப்படாதன்னா, நீங்க யாரும் பரலோகத்தை இழந்துடப்படாது. என் பிரசங்கத்தை கேட்கிற யார் சொர்க்க ராஜ்யத்தை இழக்கப்படாதுன்னு நான் ஆண்டவட்டாலுமே ஒவ்வொரு நாளும். சீலன் பிள்ளை சொன்ன மாதிரி நாங்கெல்லாம் ரொம்ப சிரிப்போம், தமாசரிப்போம். எங்களை தூரத்துல இருந்து பாக்குறவன் கோமாளின்னு சொல்லலாம். சமீபத்துல யூடியூப்ல ஒரு அவனை பைத்தியார பையன்னு சொல்லவா, கோமாளிகளின் அட்டகாசம். வா குத்தி இருந்து பார்ப்போம், குறுக்கு வலிக்குதான். ரொம்ப அழுகிறதுனாலதான் உங்களை காணும்படாது சிரிச்சு பாக்குறது. நமக்கு தெய்வம் தந்த பாக்கியம் இந்த பைபிள். சாகிறது வரைக்கும் விட்டுறப்படாது. பரலோகத்து வரணும். என்ன மணிய பாருங்க, 9:55. எல்லாரும் எழும்புங்க. அம்மா, இதுல இதுவரைக்கும் ஞானஸ்நானம் எடுக்காத யாரைகளும் இருக்கீங்களோ? 13 வயசு முடிஞ்சு 14 வயது ஆரம்பிக்கப்பட்ட பிள்ளைகள். சகோதரர்களுக்கும் சொல்றேன், சகோதரிகளுக்கும் சொல்றேன்,
ஞான ஸ்நானம் எடுக்காம இருக்கீங்கன்னா இன்னைக்கு ராத்திரி நீங்க எந்த சபை பிள்ளைகளா இருந்தாலும் சரி, ஒண்ணு வசனத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டு வேணும் வீட்டுக்கு போறது. அல்லேலூயா. இதுவரையிலும் ஆவிக்குரிய ஒரு சபையில் போய் ஆவியில் நிரம்பி தெய்வத்தை ஆராதிக்காத யாரேனும் என்னுடைய சத்தத்தை கேட்டால் வாக்குவாதம் பண்ணவோ வழக்காடவோ நிக்க எனக்கு நேரம் ஒண்ணும் கிடையாது. பிள்ளைகளுக்கு சொல்வது போல் சொல்லுகிறேன். நல்ல ஒரு ஆத்மீக தகப்பனால் நடத்தப்படுகிற ஒரு ஆவிக்குரிய சபையில் ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிற ஸ்தாபனத்தை சொல்லவே மாட்டேன். ஆவியில் நிரம்பி ஆராதிக்கிற சபையில் போய் தெய்வத்தை ஆராதிக்க கடிந்து கொள்ளுகிற போதகர்கள் உங்கள் பிதாக்களா இருக்கணும். அப்படி செய்தால் இன்று ராத்திரி முதல் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்க வலது கரத்தை அப்படியே 2 கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். ஒரு நிமிஷம் வசனத்துக்கு முன்ன உங்களை ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு ராத்திரி அநேகரை கர்த்தர் தொட்டு விடுவிக்க போகிறார். அநேகரை கர்த்தர் தொட்டு விடுவிக்க போகிறார். உங்க சமர்ப்பணத்தை சொல்லுங்க. இப்ப பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், சிலரை நான் இன்னைக்கு ராத்திரி அபிஷேகம் பண்ண போறேன். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை அப்படியே சொல்றேன். நான் சிலர் அபிஷேகம் பண்ண போறேன். சிலருடைய கைகளில் மோசேயின் கைகளில் கோல் கொடுக்கப்பட்டது போல சிலருடைய கைகளில் ஆவிக்குரிய சில வரங்களை கொடுக்க போகிறேன். சில பிள்ளைகளை சில பொல்லாத தடைகளிலிருந்து வெளியே கொண்டு வர போகிறேன். சில பிள்ளைகளை விடுதலை ஆக்க போகிறேன். இதை விரும்புகிற பிள்ளைகள் இயேசுவே என்ன கூப்பிட ஆரம்பிங்க. மௌனமா இருக்க கூடாது. சில நிமிஷங்கள் மட்டும்தான். நாம் பேசுனது வசனம். கண்டிப்பா கர்த்தர் அற்புதங்களினால் அதை வெளிப்படுத்துவார், விடுதலை ஆக்குவார். எனக்கு நல்ல நம்பிக்கை உண்டு ஆண்டவர் மேல. இன்னைக்கு ராத்திரி வானம் திறக்கப்படுகிறது. இந்த ராத்திரி வானம் திறக்கப்படுகிறது. இன்னைக்கு ராத்திரி எல்லாரும் இயேசுவேன்னு சொல்ல ஆரம்பிங்க. நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய பிரதானமான ஒரு அனுபவம் வரம்தான். கர்த்தருடைய வருகைதான். கர்த்தருடைய வருகைதான். கர்த்தருடைய வருகைதான். கர்த்தருடைய வருகைதான். இன்னைக்கு ராத்திரி சொல்லுங்க, சத்த உயரட்டும், சத்த உயரட்டும், சத்த உயரட்டும். இந்த இடத்தை கர்த்தர் ரசிக்க போகிறார். இந்த இடத்தை கர்த்தர் ரசிக்க போகிறார். 3 நாட்கள் தேவ சமூகத்தில் இருந்தீங்க. இன்றைக்கு ராத்திரி பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இந்த இடம் முழுவதும் பலமாய் இறங்கி வர போகிறது. சொல்லுங்க, இயேசுவின் வசனங்களுக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றவங்க ஆமென். இயேசுவே சொல்லுங்க, இயேசுவே என்னுடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். சர்வ வல்லமையுள்ள தேவனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்று ராத்திரியில் நம்முடைய சமூகத்தில் பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இன்றைக்கு ராத்திரியில் கர்த்தருடைய கரம் இந்த பிள்ளைகளின் மேல் வெளிப்படுவதாக. இன்று இரவில் நம்முடைய பிள்ளைகளின் மேல் பரிசுத்த ஆவியானவருடைய மகிமை வெளிப்படட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இந்த காணிமடம் தேசத்தில் இயேசு ஜீவிக்கிறீர் என்பதை இன்றைக்கு ராத்திரி கர்த்தர் நிலைவரப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். இப்ப கைகளை தட்டி சபை தெய்வத்தை ஆராதிக்கட்டும். நிறுத்தக்கூடாது, நிறுத்தக்கூடாது. தேவனை துதிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆண்டவரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கணும். சபல பகதுனியானமா ரிகதன கடக துனிமினா கதர பல பகதுனியான் தர பகதுனியா ரிகதன மகதிரிவி சந்தல பரிவி கரபதுர பலபா. ஊழியர்களை சொல்றேன், ஊழியத்தில் ஒரு மாற்றத்தை இன்னைக்கு ராத்திரியில் என்ன பார்க்க போறீங்க. கர்த்தருடைய மகிமை உங்களை தொடுகிறது. இன்னைக்கு ராத்திரி உணர்வீங்க. எண்ணிய வாசல ஜெபம் பண்ணுங்க. எதிர்பார்ப்புள்ளவர்களுக்கு
தேவன் தம்முடைய கரத்தை வெளிப்படுத்துகிறார். வாக்குத்தத்தங்களை எதிர்பார்க்கிற பிள்ளைகளுக்கு தேவனுடைய அபிஷேகம் வாக்குத்தத்தம் அருளப்படுகிறது. விடுதலை எதிர்பார்க்கிற பிள்ளைகளின் மேல் கர்த்தர் விடுதலையை கட்டளையிடுகிறார். அபிஷேகத்தை எதிர்பார்க்கிற பிள்ளைகள் இன்னைக்கு ராத்திரி கர்த்தருடைய அக்கினி தொடுது. அநேகரால் இனி நிற்க முடியாத அளவிற்கு இந்த மைதானம் முழுவதும் ஒரு அக்கினி ரிசீவ். அநேகரால் நிற்க முடியாத அளவிற்கு ஒரு அக்கினி கட்டமைக்கப்படுகிறது. நான் பார்க்கிறேன். பரிசுத்த மகிமை வெளிப்படுகிறது. இதோ ஒரு தேவ மகிமை, இதோ ஒரு தேவ மகிமை. உங்களில் சிலரை கர்த்தர் ஜெப அபிஷேகத்தை தந்து ஊழியத்தில் பயன்படுத்த போகிறார். Receive it. பெற்றுக்கோ. இன்னைக்கு ராத்திரியில் ஆவியானவர் சொல்லுகிறார், என் ஜனத்தின் மேலே ஒரு விண்ணப்பத்தின் ஆவியை இப்ப நான் வைக்கிறேன், இப்ப நான் வைக்கிறேன். அதை விரும்புகிற எதிர்பார்க்கிற பிள்ளைகள் இப்ப தொடப்படுகிறீங்க. எஸ் எஸ், துதிச்சுக்கிட்டே இரு, துதிச்சுக்கிட்டே இரு. மகிமை மகிமை, தேவ மகிமை, தேவ மகிமை. நேரலையில் பார்க்கிற சில பிள்ளைகளை நீங்க இருக்கிற இடத்தில் அக்னியா கர்த்தர் மாற்றுகிறார், அக்னியா கர்த்தர் மாற்றுகிறார். சிலருக்கு புதிய பாஷைகளை ஆண்டவர் கொடுக்கிறத நான் பார்க்கிறேன். சிலரை புதிய அபிஷேகத்தினால் கர்த்தர் நிரப்புகிறார். பெற்றுக்கோ பெற்றுக்கோ பெற்றுக்கோ. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், சில குடும்பங்களுக்கு விரோதமாய் இருக்கிற சில அந்தகார வல்லமைகள் இன்றைக்கு ராத்திரியிலே அழிகிறத நான் பார்க்கிறேன். துதிக்க துதிக்க விடுதலை நடக்குது, துதிக்க துதிக்க விடுதலை நடக்குது, விடுதலை நடக்குது. இங்கு ஆராதிக்கும் பொழுது சில வீடுகளில் விடுதலை, சில மனிதர்களுக்குள்ள விடுதலை, விடுதலை. இயேசுவின் நாமத்தினால், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். எஸ் எஸ் எஸ். ரிபரக தலபக்கரபலப ரியந்தரசியா கதரோ ரியதரபௌசியா கதரபலப. இத்தனை வருடங்களிலே உன்னை எழும்பி வர முடியாதபடி, உன்னை பிரகாசிக்க முடியாதபடி, பிரகாசிக்க பண்ணாதபடி தடை செய்த சில தேசாதிபத்திய வல்லமைய கர்த்தர் இன்னைக்கு உடைக்கிறார். ஊழியர்களுக்கு சொல்றேன், இந்த தேசத்துல போராடுகிற ஒரு தேசாதிபத்திய வல்லமை இன்னைக்கு ராத்திரி உடையுது. நீங்க ஜெயிக்கிறீங்க. இந்த சபையின் பிள்ளைகளின் மேல ஒரு விசேஷித்த அபிஷேகம், ஊழியர் மேலே, தேவ பிள்ளைகள் மேலே, இயேசுவின் நாமத்தில் தேவ மகிமை. இந்த பகுதியில் இருந்து ஊழியர்கள் எழும்பட்டும் ஐயா, எழும்பட்டும் ஆண்டவரே. சுவிசேஷகர்கள் எழும்பட்டும். அக்னி சில பிள்ளைகளின் மேலே ஆவிக்குரிய வரங்களை நான் பார்க்கிறேன், ஆவிக்குரிய வரங்களை நான் பார்க்கிறேன். எஸ், receive siakatarase ஓரமன மகசியே. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் வேதத்தினா. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே. வல்லமை உண்டு உண்டு. எல்லாரும் கைகளை தட்டி பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. உண்டே உண்டே, அற்புத வல்லமை இயேசுவே. வல்லமை உண்டே உண்டே, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் வேதத்தினா. வல்லமை உண்டே உண்டே, அற்புத வல்லமை இயேசுவே. வல்லமை உண்டே. அப்படி ஆராதிக்க. ஆமே ஆமே. வல்லமை உண்டே உண்டே, அற்புத வல்லமை இயேசுவே. இயேசுவின் நாமத்தினாலே இந்த தேசத்திலே ஒரு விடுதலை உண்டாவதாக. தேசத்தில் சபையை வளர விடாதபடி போராடுகிற சில வல்லமை இன்னைக்கு ராத்திரி
மாறி இந்த தேசத்தை விட்டு விலகுவதாக. தேசத்தில் போராடுகிற அந்தகார ஆவி இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு ராத்திரி அழிந்து உம்முடைய பிள்ளையை மனதார ஆசீர்வதிக்கிறேன். ஊழியத்தை அடித்த ஒரு நிலைக்கு கர்த்தர் அழைக்கிறார். ஊழியம் மாறுது. மரித்தவர்களை எழுப்புவதற்காக ஒரு சுகமாக்குகிற அபிஷேகம் உண்டே. அற்புத வல்லமை இயேசுவே, வல்லமை உண்டே உண்டே. அற்புத வல்லமை 8 கோட்டியின் சச்சினா அசைவாடே ஆவியே தூய்மையே அசைவாடே தூய்மையே இடவசையே. குழந்தை இல்லாத பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். வியாதிகள் சுகமாக்கப்படுகிறது. வியாதிகள் சுகமாக்கப்படுகிறது. பலகீனங்கள் மாறுகிறது. வியாதிகளை கர்த்தர் மாற்றுகிறார். கட்டுகள் உடையுது. கட்டுகள் உடையுது. இயேசுவின் நாமத்தில் விடுதலையும் இந்த இடவசையே உதவல பௌடா ஈவல பௌடா ரிகடே ஹந்தர பௌடர வச்சுரா ஈவல பௌடர வசியார வரவ கட்டுர வரவ ருமே இந்த இடவசையே அப்பா இந்த இடவசையே அப்பா ருமே ரிபல வரவ வரவ கட்டுர வரவ இன்னைக்கு காண்கிற எகிப்தியனை இனி நீ காண மாட்டாய். உன்னை இதுவரை போகாத ஒரு வழியிலே உன்னை நான் நடத்த போகிறேன். ஊழியத்திற்கு சொல்லுகிறார், ஊழியருக்கு சொல்லுகிறார், தேவ பிள்ளைகளுக்கு சொல்லுகிறார். இன்னைக்கு ராத்திரி முதல் உன்னை நடத்துகிற பாதை ஆச்சரியமாயிருக்கும். நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. கரங்களை உயர்த்தி நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. குழந்தை இல்லாத பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தில் சொல்றேன். அல்லேலூயா. கர்ப்ப பிறப்பின் நன்மைக்கு வேண்டி அழுது கொண்டிருக்கிற சில பிள்ளைகளுடைய சரீரங்களுக்குள்ளே ஒரு உயிர்ப்பிக்கிற வல்லமை இன்றைக்கு ராத்திரி வெளிப்படுகிறது. பிள்ளையற்றவளை பிள்ளை தாட்சியாக்கி மகிழ பண்ணுகிற ஒரு தெய்வம் உண்டென்று இன்றைக்கு ராத்திரி அவருடைய வல்லமையினால் உண்மையில் அவர் விளங்க பண்ணுகிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்பங்கள் திறக்கப்படுவதாக. கட்டுகள் கையற்று இயேசுவின் நாமத்தில் தேவநாம மகிமைப்பட ஜெபிக்கிறேன். தேசத்திலே விடுதலை, ஜனத்திலே விடுதலை, சபையிலே விடுதலை, தேசங்களில் விடுதலை, ஊழியத்தில் விடுதலை, வாழ்க்கையில் விடுதலை, வாழ்வாதாரத்தில் விடுதலை, குடும்பத்தில் விடுதலை, குடும்ப ஜீவனத்தில் விடுதலை, பொருளாதாரத்தில் விடுதலை, ஜெப ஜீவியத்தில் விடுதலை, சபை பெருக்கத்தில் விடுதலை. இயேசுவின் நாமத்தினால் இன்றைக்கு ராத்திரி முதல் இந்த பிள்ளைகளுடைய வாழ்வில் ஒரு பெரிய மாற்றங்கள், ஒரு பெரிய வளர்ச்சி, ஒரு பெரிய விடுதலை. ஐயா, என் பிள்ளை நல்லா படிச்சுட்டு இருந்தா ஐயா, ஆனா சில நாட்களாகவே என் பிள்ளையின் மேல ஒரு போராட்டமா தெரியுது. என் பிள்ளையால படிக்க முடியல, அவனை நினைக்கும் பொழுது நான் ரொம்ப வேதனைப்படுறேன்னு சொல்லி கண்ணீரோடு நின்று கொண்டிருக்கிற பெற்றோரை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போ, தூங்கி எழும்பும் பொழுது அவனில் வித்தியாசத்தை பார்ப்ப. நீ போ, நீ தூங்கி எழும்பும் பொழுது வித்தியாசத்தை பார்ப்ப. நான் விடுவிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால். ஓ
மதுபானத்தின் கிரியையினால் குடும்பங்களை அலைக்கழிக்கிற துஷ்ட பிசாசே இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய மகிமை விளங்க ஜெபிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளின் மேல் உம்முடைய கிருபை. இயேசுவே உமக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து அல்லேலூயா அல்லேலூயா. ஓ அல்லேலூயா 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 அல்லேலூயா. தலைக்கு மேல கை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க.